வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற முக்கியமான பிரமுகர் மேல்மாகாண முன்னாள் ஆளுநர், தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் திரு ஆசாத் சாலி அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எப்படி இருக்கிறீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உயர்பீட உறுப்பினர்கள் ஒருவரா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த தலைமைப்பீடத்தில் இருக்கின்றீர்களா என்று. ஏனென்றால் மிக முக்கியமாக நீங்கள் கூறுகின்ற அரசியல் ஆர்வங்கள் அதிகளவில் நான் அவதானித்திருக்கிறேன். அதிர்வு நிகழ்ச்சி நீங்கள் பல தடவைகள் சொன்ன விடயங்கள் நடந்திருக்கின்றன. நீங்கள் எப்படி தேர்தலை பற்றி எதிர்வு கூறியிருந்தீர்கள்? அது அல்லாஹ்வுடைய நியமத் எனக்கு கிடைச்சிருக்கு. அது நான் இவ்வளோ காலமாக எந்த ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருந்தாலும் அது அல்லாஹ் என்னையை காப்பாற்றிருக்கிறான். அதே மாதிரி இந்த தேர்தல் வரதுக்கு 6-7 மாதத்துக்கு முதே இந்த தேர்தல் எந்த காரணத்தை கொண்டு நடக்காதுன்னு சொன்னான். அது மாதிரி நடந்துச்சு. அவ்வளோதான். எந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தது? உண்மையிலே என்னையை பொறுத்தளவில் நானும் மாகாண சபையில் இருந்த ஒரு ஆள் என்ற முறையில் கொழும்பு மாநகர சபை உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 53 மெம்பர்மார் உள்ள ஒரு கவுன்சில். அந்த நேரத்தில் கூட நாங்கள் நினைக்கிறோம் அந்த 53ம் ஒரு கொழும்புக்கு தேவையா கூடன்றது தான் என்ற வியூவாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறத 2015 இவங்க தேர்தலை மாற்றுறாங்க, சட்டத்தை மாற்றி அது 120 மாற்றுறாங்க. நீங்கள் சொல்வது முனிசிபல் கவுன்சிலில். அப்போ 53 பேர் இருந்த கவுன்சிலை 120 மாற்றினா எதிர்பார்க்குங்க அதில் மக்களுக்கு என்ன சேவை நடக்குமா? இங்கே வார 120 பேரில் நீங்கள் லோக்கல் அத்தாரிட்டி எடுத்தால் இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயே எடுத்தால் அப்படி தான் இருக்கு. லோக்கல் கவர்மெண்ட்டில் எடுத்தால் 120 பேரில் எடுத்தால் ஒரு 10 பேர் ஜெனுவினாக இருப்பான், மற்ற 110 பேரும் கல்லணை தான் இருப்பான். அப்படி தான் இன்றைக்கி ஸ்ரீலங்கா அரசியல் இருக்குது. அப்போ வெரி ரேயாக அவங்களுக்கு பார்க்கலும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள், களவண்டாத ஒரு ஆள், நேர்மையான ஒரு ஆள் அவங்களும் மிச்சம் கஷ்டம் செய்திக்கொள்ள. அப்படியாக வந்து ஒரு நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், அரசாங்கத்தில் ரெவன்யூவை நாங்கள் இன்னும் முடிக்கிறோம். கவுன்சிலில் இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 120 பேருக்கு கொடுக்கணும். 53 பேர் கொடுத்தா 125. அங்கே அவங்களுக்கு பார்க்கிங் ரைட். இப்போ கொழும்பில் அவங்களோட ஆஃபீஸுக்கிறே வீட்லேயே தான், ஆனால் அவங்க சொல்லி சி ஸ்ட்ரீட்டில் அவங்களோட ஆஃபீஸுக்குன்னு சொல்லி, இல்லாட்டி ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டில் ஏக்கி ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரு மந்திரி பார்க்கிங் எடுத்தா அந்த பார்க்கிங் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கொடுக்க வரும். அந்த பார்க்கிங் அங்கே இருக்கிற கடைக்கு விற்கிறேன் ரைட். அப்போ டாய்லெட் கழுவுற வேலையை பார்த்தா டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணுறதே மந்திரி, பார்க்கிங் பார்லிமெண்ட் மந்திரியும் முனிசிபல் மந்திரியும் சேர்ந்து தான் பார்க்கிங்கை மேனேஜ் பண்ணுறேன். இப்படி கவுன்சிலுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைனான்சியல் இதுலேயும் மந்திரிமார்ட்ட இன்வால்மெண்ட் வருது. அப்போ இது கரப்ஷன் உள்ள லோக்கல் அத்தாரிட்டியாக டோட்டலாக மாறி போயிருக்கிறதுல இது கட்டாயமாக 50% குறையணும்ன்றது தான் என்ன வியூ இருந்துச்சு. அதாவது மஹிந்த தேசிய கமிட்டி போட்டிருக்கான் டீலிமிட்டேஷன். அவர் சொல்கிறார் மார்ச் 31 நான் ரிப்போர்ட்டை தந்துடுவேன்றார். அப்போ அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா ரிவ்யூவுக்கு அட்லீஸ்ட் 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் இருவோமே, 2 மந்த்ஸ் போகும். அந்த ரிவ்யூ முடிஞ்சிருக்கு. இது 50% குறைஞ்சா நான் என்ன சொல்கிறேன், ஒரு 60% குறையணும், நாட் 50, 60% குறையணும். குறைஞ்ச போகிறோம் இந்த தேர்தலை வச்சா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் 12 பில்லியன் அட்லீஸ்ட் ஒரு 5 மில்லியனில் முடியும். ஏன் அரவாசிக்கார குறையுது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அது ஒரு 5 பில்லியனில். இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைமத்துவம், அது ஸ்பெஷலி ஒப்போசிஷன், அவங்களுக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகுறதுக்கு ஏலாம் போன நிலையில் அவங்க இப்போ எல்லாத்தையுமே ஒப்போஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துருக்கு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த உலகம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது வேர்ல்டு வைட். யூகேல இல்லாத கிரைசிஸா? அப்பா வெனிசுலா பாருங்களே, வெனிசுலா ஒரு பேக் சளி கொண்டு போன ஒரு கோப்பி ஒன்று குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்றைக்கு வந்த நியூஸ் அப்படி இருக்குது. அப்போ முழு உலகத்துலேயும் அப்படி ஒரு பிரச்சனை எது கொண்டு போல இதை நாட்டை கம்ப்ளீட்லாம் முடிச்சுட்டு போன ராஜபக்ச ஃபேமிலியில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு வர சொன்ன நேரம் சஜித் பிரேமதாஸ் இல்லைன்ட்டார். ஏன்னு சொன்னால் அவருக்கு இருக்கிற 3 பேர் தானிக்கிறாங்க அவர்கிட்ட அந்த கேபினெட்டுக்குள்ளே. அது செய்யக்கூடிய 3 பேரையும் போட்டு செய்யணுமான்றதுக்காக அவர் ட்ரை பண்ணி கபீர் ஹாஷிமை கூப்பிட்டாரு, அரசியை கூப்பிட்டாரு, ஈரானை கூப்பிட்டாரு, 3 பேரையும் கூப்பிட்டு இந்த எக்கானமியை செய்யலுமா, இந்த எக்கானமியை இப்போ இருக்கிற நிலைமைக்கு செய்யலைன்றாங்க. அதனால சஜித் பிரேமதாஸ் எடுக்கலை. அந்த எடுக்காத பட்சத்தில் சஜித் பிரேமதாஸ் என்ன செஞ்சுருக்கோம்னா, எங்களோட முன்னாள் தலைவர் பார்லிமெண்ட்டில் ஒரு சீட் கூட இல்லாத ஒரு கட்சி அவர் நேஷ்னலிஸ்ட்டில் வராரு, வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவர் சொல்கிறார் ரைட் நான் எடுக்கிறேன் சேலஞ்சை, நான் பாரம் எடுக்கிறேன். அந்த சேலஞ்சை அவர் பாரம் எடுக்கும் போது சஜித் பிரேமதாஸுக்கு எடுக்க இருந்துச்சு. ஆனால் அவர் எடுத்து 8 அவர் பொருள் தான் இவர் காகிதம் அனுப்புகிற நான் ரெடின்னு சொல்லி அது என்ன ஓணுமில்லை அந்த மக்களை ஏமாத்துறதுக்கு 8 அவர் தெரியும். இப்போ ஓத்தெடுக்கிறது 6 மணிக்கு அவர் ஓத்தெடுக்கிறாருன்னு தெரிஞ்சு கொண்டு அந்த காகிதம் அனுப்பி விட்டாங்க. சரி ஓகே, காகிதம் அனுப்பினார். இப்போ அவர்கிட்ட பழைய லீடர் தான் வந்திருக்காரு.
அப்போ உங்களுக்கு நினைவிருக்காங்க 2015ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் ஃபார்ம் பண்ண நல்லாட்சி அரசாங்கம் ஃபார்ம் பண்ண போல இதே 42 பேர் தான் இருந்தாங்க கவர்மெண்ட்டில். மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ நல்லா சஜித் பிரேமதாஸுக்கு என்ன செய்யிருந்துச்சு, அவரோட பழைய தலைவர்கிட்ட பேத்து ரைட் நாங்களும் வாரோம், நீங்கள் மற்ற ஒப்போசிஷன் பார்ட்டி டிஎன்ஏ அந்த ஜேவிபி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி நாங்கள் செய்வோம்ன்றதை அவங்க வந்து சொல்லிக்கணும். அப்போ ரணில் விக்ரமசிங்கே பார்லிமெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டராக வந்து ஓத்தெடுத்துட்டு வந்து என்ன சொல்கிறாரு, உடனடியாக இந்த பார்லிமெண்ட்டே ஒரு கட்சி ஒரு அரசாங்கமாக மாறி இந்த நாட்டை மீட்டு எழுப்பக்கூடிய வேலையோன்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யணும். போல் இவங்க டக்குன்னு அந்த வளமையாக இலங்கையில் இருக்கிற ஒப்போசிஷன் மாய் இவங்க டக்குன்னு காலவாரி பின்னுக்காவி அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு அப்படி இல்லை, இன்றைக்கி அரசியல் செய்கிறதுக்கு ஒரு காலம் வரும். அதுதான் 4 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பிரிஞ்சு போய்ட்டு கேட்டுக்கோங்க. ஆனால் இந்த நாடு இருந்த லெவலில் இருந்து நாட்டை மீட்டு எழுக்கணுன்ற ஒரு ஆர்வம் எல்லா கட்சிக்கும் இருக்கணும், எல்லா பிரஜைக்கும் இருக்கணும். ஆனால் அப்படியான ஒரு டைமில் காலை வாரி போட்டு எல்லாத்தையும் ஒப்போஸ் பண்ணி 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 இன்றைக்கி மக்கள் இலங்கையில் வாழும் மக்கள் வந்து ஒரு சந்தோஷப்படணுமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நாட்டில் இருந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனில் இருந்து நாங்கள் இப்படி சரி இருக்கிறோமா. இப்போ நீங்கள் ப்ரோக்ராமு கூட நான் வாரத்துக்கு 7மான ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் தின்னக்கூடிய ஒரு லெவல் இருக்குது. 3 ஊற்று தின்ன இல்லாட்டி மக்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் 2 ஊற்று மக்கள் தின்றது கன்ஃபார்மாக இருக்குது. வேலைக்கு பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இல்லை. அந்த போலிங்கில் இருந்து பெட்ரோலுக்காக வேண்டி 8-9 பேர் செத்தாங்க. அந்த நிலைமை இன்றைக்கு இல்லை. கேஸுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனால் விலை கொஞ்சம் கூட, ஆனால் சாவனம் இருக்கு. இன்றைக்கு ஐத்தானே மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஐத்தான். ஆனால் மக்களுக்கு அதை கொடுக்கப்பட்டிருக்கு. நாடு அன்றைக்கு இருந்தமோ இன்றைக்கு லெவலுக்கு நாடு பேத்து கொண்டு இருக்குது. ஆனால் உள்ள பிரச்சனை என்னடா, நாங்கள் மற்ற நாடுகளை பார்க்குறோமா? நாங்கள் வெனிசுலா எங்களோட மக்கள் பார்த்தாங்களா? வெனிசுலாவை பாருங்களே, ஏன் பாகிஸ்தான் சிச்சுவேஷனை பாருங்கள். அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே க்ரைசிஸ். இப்போ வேர்ல்டு வைட் எத்தனை சரி இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் பூரா. ஏன்னா அது கோவிடுக்கு போகிறோம் எல்லா நாடுகளும் எஃபெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் நாங்கள் எல்லா நாடுகளும் பார்க்க மோசமாக நாங்கள் கோவிடை கூட ஆக மோசமான கேவலமான முறையில் தான் நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணோம். என்ன ஹேண்டில் பண்ணோம், நாங்கள் வேக்சினை கொண்டு வேக்சின் எக்ஸ்பயர்ட் வேக்சின், அந்த வேக்சினை கூட எங்களுக்கு இன்னொரு நாட்டுக்கு கூட சல்லி ஆகிக்கொள்ளலாம் போச்சு. இப்போ அதை பற்றி ஒப்போசிஷன் பேசுகிறாங்களா? இப்போ ஒப்போசிஷன் அதை தானே பேசியிருக்கணும். எத்தனை கோடி தாக்கினே யாரை செஞ்சு அதுக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் டிபேட் ஒன்று எடுத்தீங்களா? அந்த வேக்சின் எல்லாத்துக்கும் யார் வகை செல்றேன்னு கேட்டீங்களா? அந்த ஜனாதிபதி எவர் இம்போர்ட் பண்ணாரோ அந்த ஜனாதிபதிக்கு விரோதமாக ஒரு ஆக்ஷன் போட்டீங்களா? ஒன்றுமே இல்லை. அந்த ஒப்போசிஷன் என்ற முறையில் நீங்கள் என்ன செய்யணுமோ உங்களோட டியூட்டி என்னதோ அந்த டியூட்டியை நீங்கள் பார்க்குறதே இல்லை. உங்களுக்கு டியூட்டி வந்து ரணில் விக்ரமசிங்கே அதுலேருந்து கல்ட்ரை மட்டும் தான். நான் ஸ்டார்ட்லேருந்து சொன்ன ஒரு ஆள் தான், நேஷ்னலிஸ்ட்டுக்கு உடனே வரணும் ரணில் விக்ரமசிங்கே. அதில் வந்து அவர் எம்பி ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், நாட்டில் பிரசிடென்ட் ஆகணும். அவர் ஒரு ஆளுக்கு தான் இந்த 225 பேருக்குள்ள இந்த நாட்டை முன்னுக்கு எடுத்து கொண்டு போயிடும் அவருக்கு மட்டும்தான். ஏன் அவருக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இன்றைக்கு பாருங்கள், அவர் பிரைம் மினிஸ்டராகவே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் எடுத்தால் தானே செய்யலையா? இன்றைக்கு ஐஎம்எஃப் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஐஎம்எஃப் இன்றைக்கி எக்ரி பண்ணுற லெவலுக்கு கொண்டு வந்து ஆச்சு தானே. அப்போ இன்றைக்கு நாளைக்கு வெரி சூன் ஐஎம்எஃபால் லோன். ஐஎம்எஃப் லோன் மட்டுமே கிட்ட சொல்யூஷன் இல்லை. டூரிசம் இப்போ பாருங்கள், டூரிசம் இன்க்ரீஸ் ஆகிக்கமாய் கேண்டீன்லாம் ஆட்கள் போய் பார்த்தா வேலைங்க டூரிஸ்ட் எப்படி வராங்க சார். அப்போ அந்த 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 அட்மாஸ்ஃபியரை நாங்கள் உண்டு பண்ணோம். நாங்கள் என்ன செய்கிறோம், ரைட் அந்த ஃபாரினர் வாரவனை பயன்படுத்துறதுக்கு எந்த நாளும் ப்ரொட்டெஸ்ட், எந்த நாளும் மீட்டிங், எந்த நாளும் உத்கோஷனை, எந்த நாளும் அரகலை, இதே செஞ்சு தான் இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கின இந்த ஒப்போசிஷன். மக்கள் இதை விலங்கு எடுக்கணும். மக்கள் விலங்கணும். எந்த ஒரு அரசியல் கட்சி சரியும் தாக்குறான்னா அவன் ரீசனபிளாக நடந்து கொள்ளி அவனுக்கு வாக்களிக்கிறையா அவனோட போகிறே என்று அவன் யோசிக்கணும். அவங்க அந்த தீர்மானம் எடுக்கணும் என்றே தான் இர்ஃபான் என்ற ஒப்பீனியன். நீங்கள் ராஜபக்ஷ விரோதி, கட்டாயம் ரணில் ஹிதவாதி. இது அப்படி நான் ரணிலை விட்டு எவ்வளோ காலத்துக்கு போது நான் போனேன். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இன்னைக்கு ஹிதவாதியாக அவரை ஃபாலோ பண்ணுறேன்னா என்ற இல்லை இஷ்யூ. இந்த நாட்டை எடுத்துக்கொண்டு போயிலுமான தலைமத்துவம் தாரு. இந்த நாட்டை இப்போ பாருங்கள், 59 லட்சம் மக்கள் வாக்களித்த ராஜபக்ச குடும்பம், 69 லட்சம் வாக்களித்த ராஜபக்ச குடும்பம் எப்படி தலைவீங்கி போனாங்க. எங்களை அடிக்க ஆள் இல்லை. இனி இது போகிற ஸ்ரீலங்காவில் வரலாறில் நாங்கள் எங்களையே தவிர வேறு யாரும் இல்லை. ரைட், அந்த அந்த கெடுத்த வீம்புத்தனம் தான் முஸ்லீம்களை பற்ற வைக்கணும்னு கூட எடுத்தாங்க. அதனால தான் பற்ற வச்சாங்க. சன்ன ஜெயசுமன் எங்கே, விமால் வீரவன்சன் எங்கே, கடைசியில் எப்படி சீரழிஞ்சு போச்சு அந்த கட்சின்னு பாருங்கள். எத்தனைக்கா உடஞ்சி போய் இப்போ பார்ட்டியில் சேர்மன் கூட இன்றைக்கி பேர்த்து ஹெலிகாப்டரில் தான் நிற்கார். எந்த இடத்துல கிராஷ் ஆகும்னு தெரியா, ஆனால் அவர் ஹெலிகாப்டரில் இருக்கார். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கினாங்க. அப்போ அப்படி தலைவீக்கத்தை எடுத்து இதை முஸ்லீம்களுக்கு செஞ்ச அநியாயம்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்தில்
துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வேண்டிய வந்துச்சு. அதுதான் இன்றைக்கு நடந்துச்சு. இப்போ இருக்கிற எக்யூசேஷன் எப்படின்னா ரணில் ராஜபக்ச. இப்போ ரணில் விக்ரமசிங்கே இல்லை, அவருக்கு பேர் போட்டு ரணில் ராஜபக்சே. அப்படி ரணில் நீங்களும் சரின்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் ரணில் ராஜபக்சேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? யார் காரணம்? நான் நேரத்தோடு சேர்ந்தது தான் காரணம், சஜித் பிரேமதாஸ் தான் காரணம். நீ ரணில் வந்து பிரசிடென்ட் ஆகின நேரமே நான் வந்து ஏன 10 பேர் தாரன் கேபினெட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க, அரசாங்கத்தை அமைப்போம், எல்லோரும் ஒன்றுபடுவோம், இந்த நாட்டை மீட்டு எடுத்து போகிறோம், நாங்கள் தேர்தலுக்கு போவோம், அப்படி ஒரு ஒப்பீனியன் ஏன் பண்ணலாம் போச்சு? இல்லை, மக்களாணை இல்லாத ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, தேர்தலில் தோல்வியடைந்தவர், அவர் தேசிய பட்டியலூடாக வந்தவர், அவருக்கு கீழ் இவர்கள் இயங்க விரும்புவார்களா அல்லது அவர் மக்களுடைய ஒரு விருப்பத்தை பெற்ற ஒருவரும் அல்ல. ஒன்று. அடுத்தது பொதுஜன பெருமுன சஜித் பிரேமதாசவை இணைத்துக் கொண்டு செல்ல விரும்புமா? பொதுஜன பெருமுன சரி, இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்களே, அந்த பொதுஜன பெருமுன ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தான் சஜித் பிரேமதாஸுக்கு 8 தரக்கோ 10 தரக்கோ பேசினேன்னு சொல்கிறாரு. 8 ஹவருக்கு போகிற ரணில் ஓத்தருக்கிற 8 ஹவருக்கு போகிறோம் அந்த கேபினெட்டுக்குள்ளே பிரைம் மினிஸ்டர் வர ரெடின்னு சொல்லி தான் காகிதம் கொடுத்தாரு. அதுக்கு மறுமொழி தாங்களே எனக்கு. ஆமாம், இதுதான் அரசியல், நடக்காது என்பது தெரியும். இதுதான் அரசியல். ஏன்னு கேட்டால் அவருக்கு செய்ய இயலாம். நான் இன்னமும் சொல்லுவேன், இப்போ நீங்கள் பாருங்கள், ஆட்கள் கட் பண்ணி அவர்கிட்ட ப்ரோக்ராமல் போடுறதோட பாருங்கள். இப்போ அன்றைக்கு ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூனில் அவர் பேசுகிற இங்கிலீஷ் அவருக்கே விளங்குதோ தெரியா, தார் எழுதி கொடுக்குறதோ தெரியா, ஆனால் அதை தான் பேசுகிறாரு. அப்போ அதை எல்லாத்துக்கும் ஒரு ஷாக். இல்லை, அவர் யூகேயில் படித்தவர். என்னத்தை யூகேயில் படித்து எங்களுக்கு தான் தெரியுமே, என்னத்தை படிச்சு இல்லை யூகேயில் என்னத்தை படிச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அது இல்லை, நான் கேட்குறேன், அந்த 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 இங்கிலீஷ் வந்து யாருக்கு விளங்குது? யாருக்கு? இதானே பார்லிமெண்ட்டில் உள்ள பிரச்சனையுமே தானே. இப்போ இந்த இப்போ எல்லாரும் சொல்கிறே சஜித் பிரேமதாஸோட ஃபாரினர்ஸ்க்கு ஒரு மீட்டிங் இருந்தால் அந்த டிக்ஷனரி ஒன்று எடுத்துக்கும் போகணும்னு சொல்லி. அப்போ இதான் கொஞ்ச நாள் இந்த புக் ஷாப் எல்லாம் டிக்ஷனரி விற்றுப்பட்டு ஏன் அவ்வளோக்கு டிவியில் நியூஸ் பார்த்துக்கொண்டு இப்போ ஆக்கள் ரிஃபர் பண்ணுற டிக்ஷனரி அவங்களுக்கே விளங்குது இல்லை, படித்தவனுக்கு கூட விளங்குது இல்லை, இவர்கிட்ட இங்கிலீஷ் என்ன சொல்லி. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் வேணும் இங்கிலீஷை பேசிக்கொள்ளட்டும். ஆனால் பிரச்சனை என்னென்னா ப்ராக்டிக்கலாக ரோசிச்சு ப்ராக்டிக்கலாக இவெண்ட்ஸ் செய்யணும். அதுதான் ஒரு அரசியல் தலைமத்துவம். இப்போ அவனோட வாப்பா பிரேமதாஸ் வந்து இப்படி இல்லை. இப்போ மற்ற எடுக்க பேத்து ஏன் பாப்பா பிரேமதாஸ் அதில் டவுட் உண்டிக்குது அவனுக்கு. பிரேமதாஸ் இப்போ அன்றைக்கு ஒரு கார்ட்டூன் கூட பேப்பரில் போட்டுருந்துச்சு, ஐ தாத்தே ஏன் பாப்பா அடிக்கடி சஜித் பிரேமதாஸை வந்து ஏன் பாப்பா பிரேமதாஸ் என்றார். அவர் கையில் டவுட் உண்டிக்குதா, ஏன் அப்படி சொல்லணும்னு சொல்லி. அப்போ நான் புத்தே அனிப்பார் எனக்கு கூட ரசியம் வந்துட்டு யாகே உப்பண்ண சாத்திக்கு அரகணமே தாத்தா பிரேமதாஸுக்கு ஒப்புக்கறான்னு சொல்கிறான். இப்போ அந்த லெவலுக்கு கார்ட்டூன் போகிற லெவலுக்கு நீங்கள் இறங்கணுமா? தலைமத்துவம்ன்றது டோட்டலி வேறு. உங்களோட பிஹேவியரில் நின்று உங்களோட ஸ்பீச்சில் நின்று அதில் ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்கணும். நீங்கள் அந்த ஒப்போசிஷன்ன்றதை காட்டிக்கொள்கிறதுக்கு நான் எல்லாத்தையுமே ஒப்போஸ் பண்ணுறவன் தான் ஒப்போசிஷன்றது. இலங்கையில் அதுதான் ட்ரெடிஷனாக 75 வருட ஹிஸ்ட்ரியில் நாங்கள் பார்க்குறோம். ஒரு நாளைக்கு அவன் கவர்மெண்ட் சேவையில் இவன் ஒப்போசிஷன், அவன் செய்கிற நல்லத்தையும் கெட்டதை எல்லாத்தையும் ஒப்போஸ் பண்ணுறீ. திரும்ப அவன் வந்து இவனுக்கு கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கு, இவன் அந்த போதுக்கு போனதுக்கு இது தான் இந்த நாட்டில் மாறணும். இதை மாற இயலும் எப்படின்னு சொன்னால் வாக்காள மக்கள் தான் இதை மாற்றணும். வாக்காள மக்கள் புத்திசாலி புத்தியில்லாத மக்கள் இல்லை. இந்தியாவில் வாக்களிக்கிற மக்கள் மாதிரி இல்லை, ஸ்ரீலங்காவில் புத்திசாலியாக தான் இன்றைக்கு எங்கள்கிட்ட லிட்ரேசி ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம். அப்படி இருக்கிற ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஏன் இந்த மாதிரி வாக்களிக்கிறோம்? அப்போ நாங்கள் இப்போ 69 லட்சம் மக்கள் கொடுத்தா, இப்போ நாளைக்கு லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வச்சாலும் அவங்க வெத்துற சான்ஸ் இருக்கு, இல்லாமல் இல்லை. அப்போ அந்த மாதிரி கர்மம் செஞ்சவனும் இல்லை அநியாயம் செஞ்சவனும் நாட்டகளவாண்டவனும் கொள்ளை அடித்தவனும் இவனெல்லாம் திரும்ப வருவான்னு சொன்னால் இந்த மக்கள் மத்திக்குள்ளே என்ன நடக்குது? மக்கள் ஏன் இப்படி நிற்கிறீங்க? ஏன் உங்களுக்கு சரியான இது விளங்குது இல்லை? இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாட்டை கொண்டு போய்த்திருக்கீங்க. நீங்கள் கடந்த அரசாங்கத்தில் அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ தலைமை வகித்த பொழுது சஜித் பிரேமதாச பிரதமர் பதவி ஏற்க முன்வராதது ஒரு முக்கியமான பிரச்சனையாக கூறுகின்றீர்கள். அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய சகவாசத்தோடு ரணில் விக்ரமசிங்கே வந்ததையும் மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தொடர்பில் ஒரு அச்சமும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருந்தது, எஸ்ஜேபி கட்சிக்கு இருந்தது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அல்லவா? ரணில் விக்ரமசிங்கனுடைய வருகையை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ இந்த நாட்டு இருக்கிற நிலைமையை தான் நாங்கள் பார்க்கணும். யார் வந்து எடுக்கிறாங்க இல்லை, எடுக்கிறவரும் கூட நாட்டை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இன்றைக்கு தான் மக்கள் வந்து இப்போ யூஎன்பியை ஒப்போஸ் பண்ணதுனால தான் மக்கள் அந்த தேர்தலில் வாக்களிக்க இல்லை. ரணில் விக்ரமசிங்கே 77 பார்லிமெண்ட் வந்த ரணில் விக்ரமசிங்கே அவரோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தோக்குறாரு. இல்லாட்டி ஒரு காலமும் தோற்றவர் இல்லை, எந்த நாளும் ஃபஸ்ட் வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்கே.
தோக்குறான்னு சொன்னால் அந்த அளவுக்கு மக்களுக்கு வெறுப்பு கொண்டு வந்துச்சு அந்த கட்சி மேலே. அந்த கட்சி மேலே வெறுப்பு வந்து என்ன செய்யணும், அது சஜித் பிரேமதாசையும் அந்த கட்சியில் ஒரு டிப்யூட்டி லீடர் தான், சரியா? அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ இன்றைக்கி இந்த க்ரைசிஸை உண்டு பண்ணேன்னு சொன்னால், சில விஷயங்கள் நடக்கலைன்னு சொன்னால், நாங்கள் இந்த கள்ள நிலத்தை எடுத்து உள்ளுக்கு போடுவோன்னு சஜித் பிரேமதாஸ் இப்போ இன்றைக்கி சொல்கிறாரு தானே. அப்படியே 15லேருந்து நீங்கள் தானே இருந்தீங்க, நீங்கள் டிப்யூட்டி லீடர் ஆயிருந்தீங்க, நீங்கள் கேபினட் மினிஸ்டர் ஆயிருந்தீங்க. அப்போ ஏன் ராஜபக்சேல ஒத்துரை நீங்கள் உள்ளுக்கு போடலை? அவருக்கு அதிகாரம் இல்லை. என்னதுக்கு அதிகாரம்? கேபினட்டுக்கு எதுவுமே ரணில் விக்ரமசிங்கே பிரதம மந்திரி தானே, மைத்ரிபால தானே, மைத்ரிபாலோட எனிமி தானே அவங்க ஸ்டார்ட்டில். அவங்களோட பார்ட்டி ஜென்ரல் செக்ரட்டரி விலையை வந்ததில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து எவ்வளோ பொசிஷன் எல்லாம் வந்தும் கூட மைத்ரிபால வெத்தினார். மைத்ரிபால வெத்தின இடத்துல வந்து ஆக்ஷன் எடுக்க போகல, தாரணி பாட்டினா ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு தானே. அப்போ அவங்களோட கேபினெட் என்ன செஞ்சு ஒரு கேபினெட் ப்ரொபோசல் கொண்டீங்களா நீங்கள்? நாங்கள் நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருந்த நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்கில் நாங்கள் எடுத்த மீது தான் ஊழல் இது எல்லாத்தையும் தேடணும். இந்த சல்லியில் எங்கே இருக்குது, எந்த நாட்டிலேக்கு கொண்டாடணும், அது என்ன செய்ய எல்லா காலனும் ஒன்று சேருவான்னு சொல்லுவாங்க. ஆப்போசிஷன் கவர்மெண்ட் இல்லை, அவனை காப்பாற்ற இவன் வருவான், இவனை காப்பாற்ற அவன் வருவான்ற மாதிரி. துபாய்க்கு ஓடினா எங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓடி போய்த்து அங்கேருந்து கால் பண்ணி சொல்லிட்டான், சல்லியை சுருக்கா வித்ட்ரா பண்ணுங்கன்னு. சல்லி வித்ட்ரா பண்ணப்பட்டுச்சு, பேங்க்கில் போய் பார்ப்பல சல்லி இல்லை, அட்டர்னி ஜெனரல் மூலமாக வாங்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் இன்றைக்கு அட்ரஸ் இல்லை, அது ஊடி இருக்குது. எவ்வளோ பேச போனால் எவ்வளோ சப்ஜெக்ட் இருப்பான். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துச்சு, ஒரு கேஸ் இருக்குதா? இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒருத்தனை மறியல் அனுப்பினோமா, இத்தனை கோடி மக்கள்கிட்ட சல்லியை களவாண்டிக்கான்னு போட்டோமா? இல்லை, ரைட். இன்னமும் மஹிந்த ராஜபக்சே நடக்கலாட்டியும் கூட மஹிந்த ராஜபக்சே கொண்டாடணும், சிராந்தி ராஜபக்சே முன்னுக்கு நிற்கிறா, திரும்ப கொண்டாடணும்ண்டு, சரியா? அப்போ காரில் படுத்துவோம் போகிற மஹிந்தையை கூட தட்டி போனாடி சொல்கிறா, மைந்த ரிசைன் என்ன அரிசிராந்தி அவன் படுக்க அங்கே கார்லே. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவ்வளோக்கு ஒரு தன்னாவே ஒன்று இருக்குது இந்த பவருக்கு. இந்த பவரை ராஜபக்ச குடும்பத்தில் மஹிந்தகி பார்க்க கூட பவர் தேவைப்படுது சிராந்திக்கு தான். அவள் தான் அந்த மாதிரி முட்டிக்கொண்டு தட்டிக்கொண்டு பேத்துக்கொண்டு நிற்கிறான். இந்த மாதிரி ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோமா? நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். இது அந்த குடும்பத்துலேருந்து இந்த குடும்பத்துக்கும், இந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கும் இல்லை, மக்கள் எடுக்கிற தீர்மானம் தான் இது. ஒருத்தரக்கா களவாண்டாண்டா, ஒருத்தரக்கா எங்களுக்கு தெரியும் இந்த குடும்பம் கள்ள குடும்பம், இந்த குடும்பம் மர்டர் செஞ்ச குடும்பம், இந்த அக்யூசேஷன் என்னென்ன இருக்குதுன்றது மக்களுக்கு நல்லா பச்சையாக தெரியும். ஆனால் நடவடிக்கை எடுப்படலை. ஏன்? பவர். கொண்டு வர வேண்டும். என்பிபியோட ரெக்கார்டு என்னது? பேங்க் உடைச்ச என்பிபி, ஐடென்டி கார்டை களவாண்ட என்பிபி, பேங்க்கோட உடைச்சி சல்லியை கொண்டு போன, மாலையெல்லாம் கொண்டு போன ஆட்கள் இவங்களை கொண்டு போய்த்து இப்போ மாயின்னு சரி இப்போ பேரை மாற்றி வந்தாலும் ஆட்களுக்கு தெரியுமே. தாரண சரி ஒத்த செத்தாண்டு அவனோட பணத்தை 2 அடிக்கு கூட தூக்கி இல்லாமல் தொங்க வச்சு கொண்டு தான் போக வேண்டிய கணத்துக்கு இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இது நீங்கள் என்பிபின்னு சொல்கிறீங்க, என்ன பெரிய ஆட்களை இவங்க மக்களுடைய நாங்கள் எந்த தேர்தலையும் கோல் ஃபேஸை நினைக்கிற க்ரௌட் தான் என்பிபி ஜேவிபி 2 பேர்லையும் செல்வோமே. என்பிபியும் ஜேவிபியும் போன தேர்தலில் ஜென்ரல் எலெக்ஷனில் கோல் ஃபேஸை மஹிந்தகி போகிறோம் நினைச்சாங்க. அவங்க தான் தேர்தல் ரிசல்ட் என்ன 3 சீட். ஏன் மக்கள் வந்து இந்த கூத்து பார்க்க போகிறேன் மீட்டிங்கில், சின்ன பிள்ளையில் நின்று கூத்து பார்க்க போகிறேன், மீட்டிங்கை பார்க்க போகிறேன். ஆனால் ஓட் பண்ணுறது இல்லையே. ஓட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி 30 சீட் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா ஒரு டைமில் சந்திரிகாவோட அலையன்ஸ் போட்டாங்க தானே 2004 எத்தனை சீட்? 44 சீட், 41 சீட், 41 இல்லை 44 சீட் கிடைச்சி. அப்போ அலையன்ஸ், அதே அலையன்ஸ் உடஞ்சி தனியாக போன சொல்லி என்ன திரும்ப 3. அப்போ அந்த கட்சிக்கு ஓட்டு இல்லைன்றது தான் அர்த்தம். இப்போ அவங்களே எப்படியே பேசிக்கொண்டு போல சொல்லுவான், மேசேன கொக்கமாக தீனும் சந்தை விளையாடு சந்தை மாதிரி நேர்த்திண்டு அவங்க எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. அது இல்லை, இந்த தேர்தலை நிறுத்தியதற்கு அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. என்பிபிக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு, தேசிய மக்கள் சக்தி. அது நான் ஸ்டார்ட்லேருந்தே சொல்லி வரேன், வந்து அப்படியெல்லாம் ஓட் பண்ண மாட்டாங்க ஆட்கள். க்ரௌட் இந்த பள்ளிக்கெல்லாம் ஓட் பண்ணுறதுல மக்கள் முன் வந்திருந்தார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த நாட்டில் மக்கள் அவ்வளோ புத்திசாலியா? இல்லை, இது அது ஒரு வேறு லைன் இருப்பான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவுக்காக ஸ்ரீலங்கா ஓட்டர்ஸ் நல்ல, ஆனால் வெள்ளப்பத்தை ஒழுங்காக செல்லணும், மோடியமாய் பேத்துருவானு. அதான் இப்போ எல்லாரும் ராஜபக்சேக்கு 69 லட்சம் வாக்கு எவன் கொடுப்பானா? இவ்வளோ காலம் அவங்களோட இருந்த அரசியலில் இந்த நாட்டை களவாண்டே சூறா கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் ரூயின் பண்ணிட்டு போன ஆக்கண்டு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட மக்கள் வாக்களிக்க தான் செய்கிறாங்க. ஏன்? அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? யுத்தத்தை வென்ற தலைவர், யுத்தத்தை அவராக வெத்தினார் இல்லை. இந்த நாட்டில் யுத்தத்தை லலித் அத்துலாத் முதலிலேருந்து சந்திரிகாலனின்று பிரேமதாசனின்று எல்லாரும் யுத்தம் பண்ணி அந்த இதை குறைச்சி தான் வந்தாங்க.
வந்து கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கிடச்சிச்சு. சரத் பொன்சேகா இருந்தார் உங்களோட அமைக்கமான்றான். அவர் முடித்தார். முடித்த பிறகு நினச்சி அவருக்கு தான் கேட்க வெட்ட கொடுக்குறீங்க. வெட்ட கொடுத்த பிறகு செக்ரட்டரி டிஃபென்ஸும் பிரசிடென்ட் தான் இந்த யுத்தம் முடிச்சுன்றது தான் கேம்பெயின் ஆகிடுச்சு கூட. ஸோ அப்படி ஒரு கேம்பெயினுக்கு சிங்கள மக்கள் ஏமாந்தாங்க. அதில் அதுக்கப்புறம் நீங்கள் மைனாரிட்டிஸ்க்கு அடிச்சிங்க. மைனாரிட்டிக்கு இப்படி தான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வரப்போல் நீங்கள் ட்ரெண்டை மாற்றி ஆன்டி மைனாரிட்டி ட்ரெண்டை தான் கடைசியாக கொடுப்போம். நீங்கள் அதில் தான் தேர்தல் 69 லட்சம் வாக்களிப்பு. ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்வார் தேர்தல் வெற்றி பெற? இப்போது அரசாங்கத்துக்கான செல்வாக்கு ஒரு 10% என்று சொல்லப்படுது. ஒரு ஆய்வறிக்கையின் மூலம் வெளிவந்த தகவல், ஒரு ரிசர்ச்சில் வெளிவந்த தகவல் ஒரு 10% இருக்கிறது. அவர்கள் 50% தொட வேண்டும் என்றால் ஏதேனும் செய்தி ஆக வேண்டும். பொருளாதார பிரச்சனை மாத்திரம் தீர்ப்பதன் மூலமாக அவரால் அடுத்த நான் வந்து பப்ளிக்கோட மூவ் ஆகி கொண்டிருக்கிற ஒரு ஆள். நான் பெட்ரோல் ஷெட்டுக்கு போனாலும் 3 வீலர் ஏறிட்டாலும் வேறு பப்ளிக் பிளேஸஸுக்கு போனாலும் கூட நான் எப்பயுமே ஆட்களோட சும்மா கழிச்சு பார்க்குறேன். என்னென்னு அந்த மக்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொன்னால் மேனத்தான் மேகாத்னே அப்படி இந்த ரணில் விக்ரமசிங்கே இருக்கிற சுற்றி நாங்கள் இப்படி இருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு நல்லா விளங்குது ஆட்களுக்கு. அதை இப்போ ரணிலுக்கு கூட அந்த கேம்பெயினை பண்ணுறாரு இல்லையே. அவருக்கு வந்து கடைசியாக அவரோட லைஃப் டைமில் அவரோட கடைசி டார்கெட் தான் ஜனாதிபதி ஆகணும். இப்போ அது அவருக்கு விருப்பமோ இல்லையோ அவருக்காக கிடைச்சிது. ஸோ அவருக்கு அடுத்த தேர்தலை பற்றி இல்லை அவருக்கு ரோசின்னு அவரோட டார்கெட்டை அவர் அச்சீவ் பண்ணிட்டார். ஆனால் இப்போ பார்க்குற நேரத்தில் அவர் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோட டீல் பண்ணுறதை பார்த்தா ரைட், அது எல்லோரும் ஒரு புதுனமான ஒரு சந்தோஷம். இப்போ இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், யூஎஸ் செனட்லேருந்து ஒருத்தர் வந்து அவர் சொல்கிறாரு உடனடியாக தேர்தல் வைக்கணும். இந்த நாட்டுக்கு வார ஃபாரினர்ஸ் மாதிரிலாம் நாட்டெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு டிக்டேட் பண்ணுற லெவலுக்கு பேத்துட்டா. நான் இந்தியா போட்டு ட்வீட் ஆகிட்டார் ரைட். Who are you to dictate terms to the Sri Lankan government? Why don't you come? Why don't you tell the US Senate that give us 12 billion? I will take that to Sri Lanka and give the money and tell them to hold election. அப்படி செஞ்சால் கவலை. அப்போ இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் கண்ட்ரியில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் இன்றைக்கி நான் மற்ற டிவி சேனல்ஸில் நான் கால் பண்ணி கேட்டேன், உங்களோட ரேட்டிங் எப்படி இருக்கப்பா இந்த எலெக்ஷனை பற்றி சொல்லி. அதுதான் 95% டோன்ட் வாண்ட் திஸ் எலெக்ஷன். அப்போ இந்த 5% யார்? பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ரோட்டுக்கு இருக்கிறான். எலெக்ஷன் ஒன்று. அப்போ என்பிபி சஜித்தும் ரெஸ்பான்சிபிள் இந்த இன்க்ரீஸுக்கு. அந்த 2015 அரசாங்கம் தான் இதை 53 பேர் இந்த 4000 பேர் டோட்டல் மெம்பர்ஷிப் இருந்தது 8300 ஆக்கின வந்து அன்றைக்கு 2015 அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம். அப்போ அதில் சஜித் மிக்கார், அதில் அன்றகுமாரை மிக்கார், ஜனாதிபதியும் இருக்கிறார். அதுதான் எல்லாரும் தான் இருக்கிறான். அப்போ எல்லாருமே இருந்து கொண்டு நீங்கள் பண்ணினத்தை ஒரு அநியாயம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டு இந்த அநியாயத்தை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி நாட்டில் மக்களை சல்லியை காப்பாற்றுவோன்ற இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்குதா? ஏன் சஜித் பிரேமதாஸுக்கு மூளை இல்லையா? ஏன் சஜித் பிரேமதாஸ் விளங்குற இல்லையா? அன்றகுமார் விளங்குற இல்லையா? எப்பயாவது நீங்கள் இந்த ஒரு ரெசல்யூஷன் கொண்டீங்களா பார்லிமெண்ட்டில்? ப்ரைவேட் மெம்பர்ஸ் மோஷன் சரி உடனடியாக இந்த 8300 பேர் இருக்கிறத 4000 குறைக்கணுன்ற ஒரு மோஷன் கொண்டீங்களா? இல்லை. நீங்கள் எப்போயாவது நன்மையாக செஞ்சுப்பீங்க இந்த நாட்டுக்காக ஒரு ரெசல்யூஷன் மூவ் பண்ணிப்பீங்களா பார்லிமெண்ட்டில்? பார்லிமெண்ட் எடுத்து பார்த்தா எந்த நேரமும் ஓப்பனில் டிவி சேனலில் திறந்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் 15 பேர் இருப்பான், இல்லாட்டி 20 பேர் இருப்பான். அந்த பார்லிமெண்ட் உண்மையிலே கோரம் இல்லாத ஒரு பார்லிமெண்ட். ஸ்பீக்கர் மாதிரி சேருக்கு போனாலும் அந்த பார்லிமெண்ட்டை மூடிட்டு போகணும். கோரம் இல்லை, எப்பயுமே கோரம் இல்லை. ஏன் கோரம் இஷ்யூ எடுக்கிற இல்லை? ஏன் 2 பக்கத்துலேயும் வாரம் இல்லை. 2 பக்கத்துலேயும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா நாங்கள் அந்த கோரம் பேச்சு பேச மாட்டோம். இல்லாட்டி டெய்லி பார்லிமெண்ட்டை மூடிட்டு தான் வரணும் கோரம் இல்லாததுக்கு. அப்போ நாங்கள் சல்லியை கொடுக்குறவங்களுக்கு மெம்பர் ஆகி போகிறதுக்கு பார்லிமெண்ட்டில் போய் தின்றீங்க, பார்லிமெண்ட்டே முடிக்கிறீங்க, களவான்றீங்க, டெண்டர்லேயும் அடிக்கிறீங்க, எல்லாம் செஞ்சுது உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பண்ணல மக்களுக்காக வேண்டி ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுக்குறதுக்கு நீங்கள் உத்தரமே இல்லை. அந்த லெவலுக்கு பார்லிமெண்ட் பேசுது. ஸோ அதெல்லாம் ஒரு ரெகுலேஷனாக கொண்டு வரணும். பார்லிமெண்ட்டில் இத்தனை அவர் ஒரு டே சிட்டிங்கில் இத்தனை அவர் கம்பல்சரியாக கொண்டு வரணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், தேர்தல் நடக்காது என்று நீங்கள் எப்படி உறுதிப்பட கூறினீர்கள்? 2 தடவைகள் செய்தியாளர் சந்திப்புகளில் தேர்தல் அலுவலகத்துக்கு முன்பாக இந்த கருத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். தேர்தல் என்பதை தெளிவாக சொன்ன ஒரே ஒரு கட்சித் தலைவர் நீங்கள் தான். நான் சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால் இர்ஃபான், இந்த நாட்டில் இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷன், இந்த நாட்டில் எக்கனாமிக் சிச்சுவேஷன் இப்படி இருக்க போகல. பெட்ரோல் இல்லாத கிரைசிஸ் உண்டு, கேஸ் இல்லாத கிரைசிஸ், ஆட்களுக்கு 3 ஊற்று திண்டுக்கொள்ள இல்லாத கிரைசிஸில் தேர்தல் ஒன்று முக்கியமாக? தேர்தலுக்கு இவ்வளோ செலவழிக்கலுமா? எவ்வளோ? 12 பில்லியன் செலவழிக்கிறேன்னா ஒரு தேர்தலுக்கு நினச்சி பாருங்கள். அப்போ நல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர்ஷிப் எல்லாத்துக்குமே விளங்குது 8300 பேர் கூட
இது 4000 பேர் குறையணும்னு தெரிஞ்சுக்கொண்டு அப்போ டீலிமிட்டேஷனையும் போடுறாங்க. இப்போ ஒரு 500 மில்லியனை செலவழிச்சினாலும் இது பெரிய ஒரு அநியாயத்தை எலெக்ஷன் கமிஷன் செஞ்சவே இல்லை. என்ன நடந்தது உண்மையில்? இப்பொழுதோ ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தேர்தல் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் ஒருமித்து ஒரு உடன்பாட்டுக்கு வரவில்லை என்ற கருத்தினை முன்வைத்தது. அது உண்மைதானே, பொய்யில் ஏன்னு சொன்னால் அந்த மீட்டிங்கு கால் பண்ணிய நேரம் சரியா, அவங்க கொடுத்த ஒப்பீனியனா தார் சென்னி அட்டர்னி ஜெனரல் சொன்னார், நீங்கள் 5 பேர் ஒன்றுக்கு இருந்தால் மட்டும்தான் நான் எப்பியர் ஆகுவேன். அதுதான் ஒரு கேஸுக்கு எப்பியர் ஆகல எலெக்ஷன் கமிஷனுக்கு. அப்போ அவர் சொல்கிறார் வந்து நீங்கள் உங்களோட உயர போட்டுக்கோங்க இது. அப்போ பிரசிடென்ட் அவங்க சொல்கிறாரு அரசியல் கட்சி அல்ல, இல்லாத ஒரு லோயரை போடுங்கன்னு செல்லத்தக்க அன்றைக்கி அவங்க கேட்டாங்களா கமிஷனில்? இண்டிபெண்ட் கமிஷன் தான், அதில் தாரங்க இன்டர்ஃபியர் பண்ணிடலாம், உண்மை தான். ஆனால் அதுக்காக நீங்கள் நடத்துகிற நீங்கள் கமிஷனை நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக நடக்கணும். அப்போ நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கிற ஆட்களை நீங்கள் எடுத்து போட்டால் சாலி பீரிஸ் யாருடைய ஆள் இல்லை, சாலி பீரிஸ் தான் பிரசிடென்ட் சொல்கிறாரு. சாலி பீரிஸ் சொன்ன கதையை தானே சொல்கிறாரு. இந்த நாட்டில் ரணில் விக்ரமசிங்கக்கு இந்த பிரசிடெண்ட்டுக்கு மெண்டேட் ஒன்று இல்லை அப்படின்ட்டு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு ஆளை நீங்கள் எடுத்து போடலுமா? அப்போ அவரோட மைண்ட் செட் வந்து கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்கு. அப்படி ஒரு ஆள் எடுக்க வாங்கணும்னு தான் நேரத்தில் செல்லத்தக்க நீங்கள் அதை தானே செஞ்சீங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி லீடிங் பிரசிடென்ட்ஸ் கவுன்சில் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எந்த ஒரு அரசியல் கட்சியோடையும் இல்லை, அவங்களோட டியூட்டியை மட்டும் பார்க்குறாங்க. அப்படி எடுங்க செல்ல போகல இல்லை. அப்போ அவங்க பார் அசோசியேஷனால் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, ரைட். அப்போ அதையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அப்போ அங்கே நீங்கள் பார் அசோசியேஷன் லேக்கி அதே பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் தான் இந்த கேஸுக்கு எப்பியர் ஆகுறாரு. அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் வானம்னு சொன்னது தான் கேட்கல. அப்போ அந்த கமிஷனுக்குள்ளே என்ன சொன்னாங்க, 2 பேர் சொன்னாங்க ரணில் விக்ரமசிங்கக்கு வந்து இவங்க 2 பேர் எடுத்த தீர்மானம் தான் இதெல்லாம், நாங்கள் 3 பேர் இருக்கல, எங்களுக்கு கால் பண்ணி எங்களை சொல்கிறாங்க நாங்கள் இந்த தீர்மானம் எடுத்தோம், நீங்களே அக்ரி பண்ணுங்க. அப்படி தான் நடந்தே இல்லாமல் நாங்கள் மீட்டிங்கு வரையும் இல்லை, நாங்கள் சைன் பண்ணியும் இல்லை. அவ்வாறு சொன்னதற்கான ஆதாரங்கள் இருக்குது ஜனாதிபதி அந்த அங்கே வச்சு கேட்டார் தானே அட்டர்னி ஜெனரல், ஓகே ப்ரொடியூஸ் யுவர் மினிட்ஸ், உங்களோட மீட்டிங்கில் மினிட்ஸ் எல்லாம் கொண்டாங்க சொல்லுங்கள். போகல மினிட்ஸ் இல்லை. ஒரு கமிஷன் அப்படி ஃபங்க்ஷன் பண்ணல. ஒரு கமிஷனுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று இருக்குது, நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கோரம் வைக்கணும், எப்படி உங்களோட மீட்டிங் நடத்தலும், எப்படி உங்களோட சிக்னேச்சர்ஸ் எடுக்கணும் 5 பேர்டையும். அப்போ அதெல்லாம் இல்லை. அதனால தான் அவர் அந்த அப்பே ஹேண்ட் எடுத்து சொல்லிட்டார், எனக்கு உங்களுக்கு எப்பியர் ஆகலாம் இது இல்லாட்டி அதை பற்றி நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து எழுதினீங்களா பிரசிடெண்ட்டுக்கு, நாங்கள் வந்து உங்களோட இந்த மீட்டிங்கில் அட்டர்னி ஜெனரல் இப்படி சொன்னார், இதெல்லாம் ராங், இந்த எங்களோட மினிட்ஸ் தான் அட்டாச் பண்ணி அனுப்பிஞ்சி எல்லாம் இருந்தா. அப்போ அப்படியெல்லாம் செய்யலாம். எந்த ஒன்றையும் யாருக்கும் ஃபேவராக இல்லாமல் நடத்துகிறது தான் இண்டிபெண்ட் கமிஷன் என்று அதை நாங்கள் தானே கொடுத்தோம். அப்படி என்றால் இந்த தேர்தல் ஆணைக்குழுவை கொண்டு வந்தது கோட்டாபய பெசில் ராஜபக்ஷ அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் உறுப்பினர்களாகவும் வந்திருந்தார்கள் அப்போது 20வது திருத்தத்தின் அடிப்படையில். இப்போது இந்த ஆணைக்குழு இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் செயற்படுவது பொதுஜன பெருமனுக்கு வேண்டிய வகையிலா அல்லது நீங்கள் சொல்வதை போன்று பார்த்தால் எதிர்க்கட்சிக்கு வேண்டிய வகையில் அவர்கள் செயற்படுவது போன்று இருக்கிறது? பொதுஜன பெருமுனைக்கு சார்பாக அவங்களுக்கு சார்பாக என்று இல்லை. நான் என்ன சொல்கிறேன்டா, ஒரு ஒற்றுமையாக 5 பேர் வேலை செய்யாத ஒரு ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு என்ன பிரச்சனை தேர்தலை வைப்பதில்? தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் பூஞ்சியவா சொல்வதாக இருந்தால் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கும் தெரியும், மார்ச் 19க்கு முன்பு தேர்தல் நடத்தியாக வேண்டும் என்று. அப்படினால் இந்த முரண்பாடு எங்கிருந்து வந்தது? அரசியல் கமிஷனில் ஈக்கிறவங்க தெரியணும் நாட்டுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லி. அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே தானே. சரி, அப்போ அதை அவங்க கவர்மெண்டோடு தானே பேசணும். கமிஷன் அரசாங்கத்தோடு பேச வேண்டும், பேசுகின்ற சல்லி கொடுக்கணும் அரசாங்கம் இல்லையா? இர்ஃபான் 12 பில்லியன் இன்றைக்கு இங்கே பட்ஜெட் வந்து சல்லி இருக்குதோ இல்லையோ பட்ஜெட் நடக்குது தானே, ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் நடக்குது. அந்த பட்ஜெட்டில் நாங்கள் செப்பரேட் பண்ண சல்லி எல்லாம் கொடுக்கப்பட்டியா? இல்லையே. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் டீலிமிட்டேஷன் கமிட்டியும் போட்டிருக்க போல் இந்த கமிஷன் அரசாங்கத்தோடு பேசியிருக்கணும். இந்த எலெக்ஷனை நாங்கள் இப்படி செய்வோமா, புதிய சிஸ்டத்தில் வைப்போமா, இல்லாட்டி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா என்றதை ஒரு பேச்சுவார்த்தை பண்ணத்தானே வேணும். அப்போ அது இல்லை, டீலிமிட்டேஷன் போட்டிருக்க போல் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனை. அப்போ அங்கே தான் க்ரைசிஸ் வருது. நாங்கள் இந்த மீட்டிங்கு வரல, அதாவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பதை தேர்தல் ஆணைக்குழு செய்யவில்லை, ஒன்றுமில்லை. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் பிரிண்டருக்கு சல்லி கொடுக்கணும்டா, போலீஸ் செல்கிறான், நான் போலீஸ் சர்வீஸ் தரமாட்டேன் சல்லியை கெட்டாமல், ஏன் இவ்வளோ காலமாக எங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் க்ரைசிஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்களா? ரைட், நீங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடத்திக்கணும் எங்களோட பட்ஜெட் ஆஃப் 12 மில்லியன்.
ஓகே. அப்போ இதில் இந்த செக்டருக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்கணும், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ வேணும், செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ வேணும், தேர்ட் ரவுண்டில் எவ்வளோ வேணும், நாங்கள் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை அரசாங்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அந்த டேர்ம் வரப்போல மஹிந்த தேசப்பிரிய சொல்கிற மாதிரி ஒரு இடத்துலேயே 12 பில்லியன் கொடுக்குற இல்லையே அட் ஸ்டேஜஸ். அப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரோக்ராம் படிக்க உங்களுக்கு தரையிலுமா ஏலான்றதை சொல்லிப்பாங்க. அப்போ நீங்கள் கடைசியாக என்ன செய்ய, நீங்கள் ஃபெப்ரவரிக்கு மட்டும் நீங்கள் பேப்பர் பார்த்துப்பீங்க, நீங்கள் ரீட் பண்ணுற சொல்லி அவங்க சொல்லுங்கள், ஃபெப்ரவரிக்கு மட்டும் எங்களுக்கு 7.7 பில்லியன் ஒன்று பேப்பரில் வந்துச்சு. சரியா இல்லையா? 7.7 பில்லியன் 7.7 பில்லியன் இன்றைக்கி அரசாங்கத்தில் எடுக்கணுமா? எங்கேருந்து கொண்டாடுங்க சொல்லியே. அப்போ சில மக்கள் மடியன் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போய்து மணி ஆர்டர் அனுப்புகிறான் எலெக்ஷன் செய்ய சொல்லி. அப்போ எப்படின்னா இந்த பேலட் பேப்பரை நாங்கள் கவுண்டர் ஒன்று போட்டு கேஷியர் கவுண்டர் ஒன்று போட்டு எல்லா பூத்லேயும் பேலட் பேப்பர் வேணும்டா நீ சல்லி உன்னோட காஸ்ட் பேலட் பேப்பர் இவ்வளோ போட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா பேலட் பேப்பர் கொடுக்கணும். அந்த லெவலுக்கு எங்களோட மக்கள் செய்கிறாங்க. மடத்தனமான வேலை. ரோஹன ஹெட்டியாராஜி நீதிமன்றத்தில் சொன்னார் அல்லவா, பொதுமக்களிடமிருந்து பணம் மறுபடலாம் என்று நீதிமன்றம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதுதான் சார், அது நான் பார்த்தேன். அந்த நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் நவாஸ் ஆகிக்கணும் சார், நோபடி கேன் கண்ட்ரிபியூட்னார், அப்படி செய்யலைன்னு சொல்லி. இந்த அளவுக்கு நாட்டை நாங்கள் மிச்சம் சீப்பாக இறக்குறோம். நாங்கள் எங்களோட இஷ்யூஸை ஏன் எங்களுக்குள்ளே செட்டில் பண்ணிக்கொள்ள, ஏன் நாங்கள் யூஎஸ் எம்பசி இன்வால்வ் பண்ணிக்கொள்கிறோம், ஏன் யூஎஸ் செனட்லேருந்து ஒருத்தன் வந்து எங்களுக்கு சொல்கிறான் எலெக்ஷன் உடனே வைக்கணும், இவன் தார் எங்களுக்கு வந்து செல்ல ஹூ த ஹெல் இஸ் ஹி? அவன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கு சொல்கிறான் உடனே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான், எலெக்ஷன் வைக்கிறது சல்லி எடுத்துக்கொண்டு வந்து நீ பேசியிருக்கணும். நீ செனட்டில் பேசியிருக்கணும், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை விசிட் பண்ண போகிறேன், நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலைன்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு சல்லிலேருந்து எலெக்ஷன் போஸ்ட்போன் பண்ணிக்காங்க, 12 பில்லியன் ருபீஸ் தாங்க, டாலர்ஸ் கோயின் தாங்க, நான் ஒரு கப்பலில் சரி இந்த ரோஹித்தை சென்ன மாதிரி கப்பலில் டாலர் வருது இந்த மாதிரி நான் கப்பலில் சரி கொண்டு போய் கொடுத்துட்டு 12 பில்லியனை நான் எலெக்ஷனை வைக்க சொல்கிறேன். அப்படியெல்லாம் சொன்னால் கவலை. இன்றைக்கி எல்லாருமே டிக்டேட் பண்ணுற லெவலுக்கு போயிடுது. ஸ்ரீலங்கா அவ்வளோ மோசமாக போயிட்டா. ஆனால் இன்றைக்கி இப்படி சரி ஸ்ரீலங்கா இருக்கிறது நினச்சி மக்கள் சந்தோஷப்படணும். அப்படி என்றால் நீங்கள் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், தேர்தல் முறைமையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், அதில் தேர்தலுக்கு செலவழிக்க பணம் இல்லை என்று கூறிக்கொண்டு எப்படி சுதந்திர தினத்துக்கு மாத்திரம் 200 கோடி செலவழித்தார்கள்? அதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? 200 கோடின்றே ராங்கான ஃபிகர் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படித்தான் எதிர்கட்சி சொல்கிறது. 200 மில்லியன், 20 கோடி தானே 200 மில்லியன், 200 கோடி இல்லையே. அப்போ பாருங்கள், இந்த நாட்டில் வரலாறில் 75 வருஷமாக செலவழித்த இண்டிபெண்டன்ஸை ஆக குறையான செலவில் முடிஞ்ச இண்டிபெண்டன்ஸ் இதாகிக்கும். எனக்கு ஜனாதிபதியே மாலைக்கு எப்படி 92,000 வரும்னு கேட்டார். ஒரு காலன் 92,000. நேஷனல் லென்த்தை படிக்க வைக்கிறதுக்கு 25 லட்சம். ரைட், இந்த காஸ்ட் எல்லாத்தையும் பார்த்த ஃபஸ்ட் டைம் ஒரு பிரசிடென்ட் பார்த்திப்பாருன்னு நினைக்கிறேன் எடுத்து. அப்படியே அந்த செலவை எல்லாத்தையும் குறைச்சிட்டு அவரோட ஸ்பீச்சை கூட அன்றைக்கி பண்ணாமல் எல்லாத்தையும் லிமிட் பண்ணிவிட்டு அந்த ஒரு நேஷ்னல் டே கூட வைக்கிறதுக்கு சல் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லி இன்டர்நேஷ்னலி நீங்களே கவுண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரே எண்ணத்துக்காக வேண்டி செஞ்ச இண்டிபெண்டன்ஸ் அல்லாமல் அது வேறு யாருக்கும் தார்டியம் ப்ரைடுக்காக வேண்டி செஞ்ச ஒரு தேசிய தினம் விழா இல்லாது. அதை செஞ்சதுனால இன்டர்நேஷ்னலி நாங்கள் இன்னும் தலை தூக்கினாப்பில் தான் இருக்கிறோம். எங்களை தலை கூணியே இல்லை நாங்கள். அதனால் இந்த ரெக்கக்னிஷன் மட்டும் இல்லை, இப்போ நான் நீங்கள் பாருங்கள் இர்ஃபான் ரணில் எடுத்த போகிறோம் கோட்டா எரிய காட்டி எவனாவது வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தான்னு நினைக்கிறேன். ரணில் எடுத்த போகிறோம் எத்தனை நாட்டிலேருந்து எய்ட் வந்துச்சு, எத்தனை நாள்லேயும் சல்லி வந்துச்சு, எத்தனை நாள்லேயும் சாமனம் வந்துச்சு, எத்தனை நாள்லேயும் மறந்து வந்துச்சு. ஆனால் எங்கள்கிட்ட பியூரோக்ரஸி இன்னும் மோசமாக இருக்குது. அதை பற்றி சொல்லுவேன் நான். இந்த பியூரோக்ரஸி வந்து ஒழுங்காக இல்லாதனால தான் எங்களுக்கு இன்னும் வர வேண்டியது வருவதில்லை. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த எம்எஸ்டி மெடிக்கல் சப்ளைஸ் செக்ஷன் ஹெல்த் மினிஸ்ட்ரியில் ஆக மோசமான ஒரு டிவிஷன். அமெரிக்காவிலேருந்து அனுப்பின மறந்து கூட எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஃபெக்ஸ் பண்ணி எந்த நாளும் அவங்க டச்சில் இருந்தாங்க. அவ்வளோ அவசரமாக தேவைப்பட்ட மனசு மாத கணக்கு போச்சு. அவங்க போய் சப்ளை பிரசிடெண்ட் ஆஃபீஸால் இன்டர்வியூன் பண்ணி செய்யலை. அவ்வளோ மோசமான இந்த ஆஃபீஷியல்ஸ் தான் இலங்கையில் இருக்கிறோம். எந்த ஒரு வேலையும் இப்போ ஒரு சாமான் வந்த ஒரு அவசரம், இப்போ பாருங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் 3 பில்லியன் மறந்த கலவனை கொண்டு போய் வச்சுக்காண்டா ஸ்டோரில் வீட்டில். இவனும் எல்லாத்துக்கும் நிறைய கோச் கீழே கொண்டு போகணும், நேராக கோல் ஃபேஸில் கொண்டு தொங்க போடணும். சந்திரிகாசன் அவன் ஹமகாண்டு வேண்டு அதை தான் செய்யணும். பப்ளிக்காக செய்யணும். நாட்டை களவாண்டவனோல் வீடு வச்சுக்கவனோல் பில்டிங் இல்லாமல் இந்த பேரூர் இல்லாத பில்டிங் கட்டினவனோல்
இந்த மாதிரி நாட்டில் மக்களோட சல்லியை கொள்ளை அடிச்சவனு இவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோல்ஃபீஸில் போட்டு தொங்க போடணும். இதை பப்ளிக்காக நாங்கள் செஞ்சிட்டோம்னா ஒரு 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 தரக்க தான் செய்யணும். ஒரு அரசியல் கட்சியால் இதை செய்யலுமா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சஜித் பிரேமதாஸை செய்யலுமா? ஜேபி எப்படி செய்யுது? முதல் அவனை தான் தொங்க போடணும். அப்படின்னா அவங்க தான் ஹிஸ்ட்ரியிலே ஆக மோசமாக நடந்து கொண்டே அவர்கள் ஊழல் செய்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை ஊழல் என்ன ஐடென்டி கார்டை களவன்றா இதுக்கு பார்க்க ஊழல் என்னைக்கு, பேங்க் உடைக்கிறேன்டா அதுக்கு பார்க்க ஊழல் என்னைக்குமா? பேங்க்ல மிக பப்ளிக் சாலி தானே. ஜனநாயக வழிக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஜனநாயக வழிக்கு திரும்பினவங்க எப்படி நம்புறேன்? ஏன் மக்கள் நம்புகிறாங்க? இல்லை ஏன் 3 சீட்டில் வச்சுக்காங்கன்றதை சொல்லுங்கள் எனக்கு. ஏன் ஜேவிபியை 3 சீட்டில் தான் வரலாறு பூரா வச்சிருக்கு ஏன்னு சொல்லுங்க. ஒரு கவுன்சில் கொடுத்தாங்க தானே அவனுக்கு அம்பாத்தூரில் திசமாராமா. என்ன ஆகிச்சு? பிடிச்சிக்குள்ளே போச்சா? நீங்கள் சந்திரகால அரசாங்கத்தில் எத்தனை கேபினட் மினிஸ்டர்மா இருந்தீங்க, எல்லாம் எடுத்தீங்க. ஒத்தனாவது செஞ்சு ஒரு 6 மாதம் 7 மாதம் செஞ்சதை சரி பேசலுமே. இப்போ நாங்கள் 6 மாதம் கவர்னராக இருந்தோம், மக்கள் பேசுகிறாங்களா இல்லையா? நாங்கள் டிப்யூட்டி மேயராக இருந்தோம், பேசுகிறாங்களா இல்லையா? அந்த ஷார்ட் பீரியட்னாலும் அதை பற்றி யாருக்க பேசுகிறாங்க தானே. வந்தீங்க எடுத்தான் டிசிஷன் தட்டப்பட்டே வேலை நடந்துச்சு, எங்கே போனாலும் வேலை பார்க்கறது இருந்துச்சின்னு சொல்கிறாங்க தானே மக்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட். இதை ஜேபிபி செய்யலையே. இப்போ கவர்னர்மா இருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா சிலோனில்? கவர்னர்மா இருக்கிறேன்னு தெரியுமா சிலோனில்? ஒருத்தருக்கும் தெரியா? அவன் ஃபோர்ஸஸில் இருக்கிறான் 3 பேர் இருக்கிறான் கவர்னரா. அப்போ அவன் ஃபோர்ஸஸில் இருக்கிறான், ஃப்ரீட் ஆஃப் த மார்ஷலும் கொடுத்து வச்சிருக்கு, இதையும் கொடுத்து கவர்னரையும் கொடுத்து வச்சிருக்கு. ஒரு வேலை செய்ய தேவையில்லை. மக்களோட ஜனாதிபதியுடைய பிரதிநிதி தான் கவர்னர். அப்போ அந்த 9 பேர் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொன்னால் நாட்டில் வேறு ஒன்றும் தேவையில்லை. இந்த 13வது திருத்தம் டஹத்துங்கனி சங்கோதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி இதனை திடீரென எடுத்ததுக்கு என்ன காரணம்? உண்மையில் தீர்வு ஒன்று வழங்க வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இருக்கிறதா? அவருக்கு அந்த நாள்லேயும் இருக்கிற நோக்கம் தான் அது. சொல்கிறார் இதை செஞ்சாகணும். சரி, இப்போ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஏன்னா கவர்னர் இருந்த கவர்னர் கீர்த்தி தென்னக்கோன் தான் நிற்கிறாரு, பப்ளிக் கம்யூனிட்டி சர்வீஸ் இது. அவர் தான் இன்றைக்கி அவ்வளோ லேண்ட் எவ்வளோதையும் ரிலீஸ் பண்ணுற வேலையில் அவர் தான் போட்டிருக்கு. எப்படி ரிலீஸ் பண்ணி போகிறாங்கன்னு பாருங்கள். லேண்டெல்லாம் நடக்குது தானே வேலை. இன்றைக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ சுமேந்திரனாக இருக்கிறதும் ஷானக்கியனாக இருக்கிறதும் இவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி 2015 அவங்க தான் ஆட்சி பண்ணினி ரணில் விக்ரமசிங்கே. அதுதானே உண்மை. அப்போ இப்போ வந்து ஒப்போஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. இப்போ வேலை நடக்க போல சேர்ந்து செய்ய, கோஆப்ரேட் பண்ணுங்க. இதே பொழுது தேரர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள். மாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பு கருத்துக்களை வெளியிட துவங்கி இருக்கிறார்கள். மாநாயக்க இதே அரசாங்கத்தினுடைய ஒரு பக்கம் ஜனாதிபதி செய்வோம் என்கிறார், பொதுஜன பெரமுன வேண்டாம் என்று நபர்களை வீதிக்கு இருக்கிறது. இந்த நாட்டில் வரலாறு அப்படி தான் இருக்குது. பண்டார் நாயக்கை கொண்டே மாமதூர் தான். அந்த டைமில் சிங்கள ஒன்லி லாங்குவேஜை கொண்டாட சொன்னாங்க, அவர் கொண்டாரு. கொண்டு பிறகு கொள்றியா? உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தந்தேன் அன்றைக்கி, அப்போ கொள்றேன்டா. அப்போ அது வந்து இது எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கேம் உண்டு. சரிங்களா? இப்போ இந்த மாநாயகமாரோட பிரச்சனை என்னன்றது இன்ன வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க இல்லை. அவங்க போலீஸ் பவரை கொடுக்க வேணும்னு சொல்கிறது செல்வமே, ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவோமே. மற்ற எல்லாம் அவங்களுக்கு ஆட்டோனமியோடு கொடுக்கக்கூடாதா? அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடாதா? தமிழ் மக்கள் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கக்கூடாதா? அவங்களுக்கு லேண்ட் பிரச்சனை இருந்தால் செட்டில் பண்ணக்கூடாதா? இதுதானே இஷ்யூஸ். இப்போ அன்றைக்கு 83 கலவரம் ஏன் வந்துச்சு? ஐக்கிய தேசிய கட்சி தானே செய்தது. 16 பொடி வந்துச்சு. ஒரு ஐக்கிய தேசிய கட்சி மினிஸ்டர் ரோட்டுக்கு இறங்கி தான் கேம் அடித்தான். எவ்வளோ அழிவு ஒன்று நாட்டுக்குள்ளே வந்து 50 வருஷத்துக்கு கூட நாடு அப்படியே பின்னுக்கு போச்சா இல்லையா? அதுக்கப்புறம் வந்த கலவரம் எல்லாமே அப்படி தானே. இப்போ இதில் நாங்கள் என்ன நடக்குது? நாடு டே பை டே பின்னுக்கு போய்க்கு தான் இருக்குது. இதுக்கு தான் சொல்கிறோம், இதில் ஒரு முடிவு வரணும். அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் டைமுக்கு மட்டும் தேர்தலை செஞ்சுட்டு மற்ற டைமுக்கு எல்லோரும் ஒன்றுபட்டு, நான் அன்றையிலேயே நீங்கள் இருப்பான், நீங்கள் பேசிப்பீங்க, நானும் சொல்லிப்பேன், இலங்கைக்கு தேவையான வந்து ஒரு நேஷனல் ப்ரோக்ராம், தேசிய வேலை திட்டம். அது வந்து எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் மாற்றிடாமல் கொண்டாடணும். சரி, நீங்கள் ஆளுநராக இருந்ததன் மூலமாக நான் கேட்கிறேன், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இருக்கின்ற அதிகாரங்கள் தொடர்பில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆளுநருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கிறது என்று முதலமைச்சர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அப்போ தான் கண்ட்ரோல் பண்ணிடும். எனக்கு ஆளுநர்கிட்ட தான் ஒத்துழைக்கணும்.
நீங்கள் பணிபுரிகின்ற பொழுது அவ்வாறான பிரச்சனைகள் இருக்கவில்லை? முதலமைச்சருக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். என்கிற முதலமைச்சர்மார் கொஞ்சம் 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 வேறு மாதிரி போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். மக்கள் ஆணையின் மூலம் வருபவர்கள், நீங்கள் ஜனாதிபதியுடைய பிரதிநிதியாக வருபவர்கள். ஜனாதிபதி பிரதிநிதியாக வந்தாலும் அவங்க எங்களுக்கு கீழே தான் நிற்கிறாங்க. அதுதானே இது. அவங்க ஓட்டில் வந்தாலும் கூட என்னத்துக்கு நாட்டில் ஒரு கவர்னர் போட்டிருக்கீங்க? அந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள. ஏன் கவுன்சிலை ஸ்டார்ட் பண்ண போல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் தான் கவர்னர்ட. கவுன்சிலில் செஷன் ஸ்டார்ட் பண்ண போகல ஃபர்ஸ்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட் வந்து கவர்னர்ட. அதுதான் ரீட் பண்ணணும். அப்படியானால் 13ஆம் திருத்தம் உட்படுத்தப்பட்டால் தங்களை தாங்களே ஆளக்கூடிய, அந்த மாகாணத்தை நிர்வகித்து செல்லக்கூடிய ஒரு வகிபாகம் இருக்க வேண்டும் என்று தமிழ் தரப்பு கேட்பது நியாயம். ஏன்னு சொன்னால் ஆளுநருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும். நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ இந்த எங்களோட ப்ரொவின்சஸ், இந்த 9 ப்ரொவின்சஸ்லேயும் நாங்கள் அதை கொடுத்து பார்த்தோம்னா ஒரு 6 மாதத்தில் எங்களுக்கு விளங்கும் காம்படிஷன் எப்படி வருதுன்னு சொல்லி. ஒரு ஆளுநருக்கு மறு ஆளுநர் கேமாக தான் இருக்கும், வேலை நடக்கும் சுருக்கா. அதனால தான் நாங்கள் இனிஷியேட் பண்ணினோம். நாங்கள் இனிஷியேட் பண்ண ஒரு கவர்னரோட காலத்துலேயும் நடக்கலை. நாங்கள் இனிஷியேட் பண்ண எப்படின்னு சொன்னால் இர்ஃபான் 9 கவர்னர் மாதம் ஒருக்கா மீட் பண்ணணும். நாங்கள் கொழும்பில் மீட் பண்ணுவோம் ஒருத்தரக்கா, நூறில் மீட் பண்ணுவோம் ஒருத்தரக்கா, காலியில் மீட் பண்ணோம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு மாதம் ஒரு இடத்துல மீட் பண்ணோம், கெட் டுகெதர். அதில் தான் நாங்கள் பொலிசிட்டிஸ் எங்களோட செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி எல்லோரும் பேர்த்திருந்து மீட்டிங் வச்சு என்னென்ன நாங்கள் செய்யணும். அந்த 6 மாதம் அதை நான் போன போகிறோம் அந்த மைபுறம் அந்த மீட்டிங் நடக்கவே இல்லை, இன்னமும் நடக்குதும் இல்லை. எல்லா ப்ரோக்ராமும் டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணின டீச்சர் ட்ரான்ஸ்ஃபரை பாருங்கள். ஈஸ்ட்லேருந்து வெஸ்டர்னுக்கும், வெஸ்டர்ன்லேருந்து ஈஸ்ட்டுக்கும். ஏன் அவங்களோட வீட்டுக்கிட்ட அவனை ஸ்கூலில் கொடுத்தா டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறைஞ்சிருது. இது பிரேமதாஸ் பேசினான் அந்த டைமில். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்தந்த ஏரியாவில் போட்டுட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவனுக்கு வேலையை கொடுத்துட்டா அவன் வந்துட்டு பஸ்ஸில் போக நடந்து வந்துட்டு போய்த்துருவான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை இல்லை, டிராஃபிக் ப்ராப்ளம் இல்லை, வெஹிக்கல்ஸ் கொண்டாடுற பிரச்சனை எல்லாமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நேஷனல் பாலிசிக்குள்ளே நாங்கள் போகணும் இர்ஃபான். நாங்கள் பண்ணுறவே இல்லையே. நாங்கள் இன்றைக்கு வந்துட்டால் நாளைக்கு என்னத்தை கலவனுக்கும் போகிறன்ற யோசிக்கிற இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லையே. எங்கள்கிட்ட அந்த ஜென்ரல் திங்கிங் ஒன்றும் இல்லையே. ஸ்கூல்ஸில் இருக்கிற ஷார்ட்டேஜ் பாருங்கள், வேறு ஒன்றும் தெரியல. இந்த எஜுகேஷனை ஏன் சரப்பண்ணி இல்லாமல் இருக்கு? இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸும் பண்ணுற அநியாயங்களை பாருங்கள். ரைட், மக்களை பேமெண்ட் காரணம் ஆக்கி விட்றாங்க தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ். பேத்து போடுறாங்க. உம்மாக்கு இங்கிலீஷ் பேசணும், உம்மாவோட டிசிஷன். பாப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி ஈக்கிற எல்லாத்தையும் கொடுத்து 3 வீலர் ஈடு வச்சு, கோல்டை ஈடு வச்சு எல்லாம் செஞ்சு கடைசியில் ஸ்கூலில் கொண்டு போய் 3ஆம் மாதம் அந்த ஃபீஸ் கட்டிக்கொள்ளே. ஆனால் உம்மா போரோயிங். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் வந்து லாஸ்ட் இயர் டேர்ம் எக்ஸாம் உங்களுக்கு பிள்ளைக்கு இருக்கலாம், சளியை கட்டினா தான் எக்ஸாம் இருக்கலும். இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குதா? ஃபீஸ் ஒன்று இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அப்போ உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இப்படி தந்திருக்க போகல, நீங்கள் ஏன் பேத்து இன்டர்நேஷ்னலில் போட்டுருங்க? இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போன பர்சன்டேஜ் பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டி போகாமிக்குதா? இல்லை, படிக்கிற பிள்ளை இந்த ஸ்கூல்லையும் படிக்கும். அந்த ஆட்டிடியூடை நாங்கள் தான் மாற்றணும். ஸ்பெஷலி மைனாரிட்டிஸில் தான் இந்த பிரச்சனைக்கு. இன்டர்நேஷ்னல் ஓணுன்ற மைனாரிட்டி தான் அவங்களுக்கு தெரியா. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கிரேட் 6க்கு போகிறோம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் எல்லா ஸ்கூல்லையும் இல்லை. பட் அதை எல்லா ஸ்கூல்லையும் அதை கொண்டாடணும். இதோடு தான் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் செய்யணும். ஸ்கூல்ஸில் வந்து கிளாஸ் ரூம்ஸ் இல்லாது, ஸ்கூல்ஸ் வந்து அக்கமடேட் பண்ணிக்கொள்ள இல்லாத லெவலுக்கு தானே இந்த இன்டர்நேஷ்னலுக்கு போக வேண்டியதாக. இப்போ இன்னொரு பொறுத்தில் நாங்கள் பார்த்தா நாங்கள் வந்து பேத்து போலின்லேக்கே ரெடி இல்லை. எங்களுக்கு போன சரி ஸ்கூல் கிடைக்கணும், ஸ்கூலுக்கு நாங்கள் சளியை கட்டிட்டு வந்தாச்சு, அதுக்கப்புறம் புள்ள ஸ்கூலுக்கு போகணும். அவ்வளோதான் எங்களோட பேரண்ட்ஸுக்கு தேவை. கொஞ்சம் பேத்து 2 நாள் அலைஞ்சி. உங்களுக்கு தெரியுமா, விசேஷமாக சிங்கள மக்கள் புள்ள கிடைக்க போப்பிள்ளையே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆம்பளை புள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அது ஆம்பளை பிள்ளையாண்டா கொல்பீட்டில் இல்லாட்டி ஃப்ளவர் ரோட்டில் அந்த மாதிரி எங்கே சரி கிட்ட வந்து கூட்டாளிட்ட வீட்டில் அவங்க ஒரு லீஸ் எக்ரிமெண்ட்டை போட்டு அவங்களோட பேரை என்டர் பண்ணிடுறாங்க. இது நடக்கிற சிஸ்டத்தை நான் சொல்லித்தரேன். இதை நான் சொல்கிறேன் எங்களோட பேரண்ட்ஸுக்கு. ஏன் நீங்கள் செய்கிறீங்க இல்லைன்னு செஞ்சு அரைச்சி பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு லோயர் இருக்கார், அவர்கிட்ட குறைஞ்சி ஒவ்வொரு வருஷமும் ஒரு புள்ள அவரோட வீட்லேருந்து ரோலுக்கு போகும். ஏன் அந்த 5 வருஷம் முடிய போகிறோம், அந்த புள்ளையை போட்டதோட லிஸ்ட் அவுட், அந்த அட்ரஸ் மாறிடும். புள்ளை போட்டாச்சு, அதுக்கப்புறம் மறுநாள் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அப்போ அவர் 5 இயர்ஸுக்கு அவர் அங்கே ரெஜிஸ்டர்ட். அப்போ இங்கே ஸ்கூலுக்கு போடுறதுக்கு என்ன கேட்குறாங்க, நீங்கள் 5 இயர்ஸ் ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுங்கள். ஓனர்ஷிப் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படி நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையே.
புள்ள 5 வருஷம் ஆகின போகிறோம் அடே இந்த வருஷம் புள்ளைய போடலே அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓடுறது. அதுக்கப்புறம் பொலிட்டிஷியனுக்கு கால் பண்ணி ஏசுறது எங்களுக்கு ஸ்கூலோட தரலாம் அப்படின்னு. நாங்கள் எங்களோட டியூட்டியை பண்ணணும். நாங்கள் அதில் கேலண்டரில் மார்க் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் என்னென்ன செய்யணுன்றதை பார்க்கணும். நாங்கள் பிள்ளையோட ஃப்யூச்சரை பற்றி அவங்க அதெல்லாம் பிளான் பண்ணி ப்ரீ பிளான்ட் புள்ள பௌத்திலேக்கு போய் ஸ்கேன் பண்ணியாச்சு. அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஒரு வீட்டை எடுத்து பொம்பளை ஸ்கூல்னால் அவங்களுக்கு சினிமா ஓணுமுன்னா சினிமா ஊருக்கிட்ட போய் ஒரு வீட்டை எடுத்து லீஸ் எக்ரிமெண்ட்டோட போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு சாதகமான சமிஞ்சைகள் இருக்கின்றன. அவருடைய சில செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் அவரும் இந்த பேரினவாத சக்திகளுக்கு இரையாகி விடுவாரோ என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. அடிக்கடி விகாரைகளுக்கு பயணிக்கிறார். அதே நேரத்தில் பௌத்த தேரர்களோடு இணக்கமான ஒரு சூழலை கட்டியெழுப்புகிறார். அதே நேரத்தில் அவர் சொல்கிற இடப்பிரச்சினை தீர்வுக்கான விடயத்தில் அவர் கொண்டு வருகின்ற இந்த திட்டங்களை அவர் கொண்டு வந்து சேர்ப்பாரா இல்லையா என்கிற சந்தேகங்களும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஜனாதிபதி நிச்சயமாக தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைப்பாரா? கட்டாயமாக வைப்பாருன்னு கேட்டால் அவருக்கு உள்ள காலம் இப்போ 2 வருஷம்தான். அந்த 2 வருஷத்துக்குள்ளே அவருக்கு செய்ய இல்லாட்டி திரும்ப யாரும் வரமாட்டாங்க செய்ய. ஒத்தனுக்கும் அந்த கட்ஸ் வராது செய்கிறதுக்கு. இப்போ செஞ்சுக்கோங்க போகிறது கூட பெரிய ஒரு விஷயம். உண்மையிலே நாங்கள் எப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். இன்றைக்கி நாடு இந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கிறதுன்னு சொன்னால் அது தேங்க்ஸ் ஒரு ரணில் விக்ரமசிங்கே சொல்ல இயலும். அதே மாதிரி தான் இப்போ தேர்தல்கள் இந்த மாதிரி ஒப்போஸ் பண்ணுற நேரத்தில் இந்த பிரச்சனையை முடிவு கூட வரும். இது பார்லிமெண்ட்டில் தான் செய்வதற்கான திறன் இருக்கிறது அவருக்கு. இல்லை நீ பார்லிமெண்ட்டில் போட்டு பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணால் அதுக்கப்புறம் நீ என்ன பிரச்சனை? பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணால் இப்படி தான் பார்லிமெண்டத்தில் ஒப்புதல் வழங்க வேண்டும். பொதுஜனப்புறம் ஆதரவு வழங்க வேண்டுமே. அவருடைய ஆதரவு தானே வீதிக்கிறீங்க. எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? மஹிந்த ராஜபக்சே அன்றைய பார்லிமெண்ட்லேயே ரணில் விக்ரமசிங்கே பேச போகல கேட்காரு. அப்போதுமா தாத்துனோட சாயகோ தாத்துன ப்ளஸ் தேனவாக்கி வைக்கிறானே பார்த்தீங்கன்னா அதை பார்த்தும் போகிறது. தாத்துனா ப்ளஸ் என்ன வருதான் மஹிந்த ராஜபக்சே. அப்போ அவர் சொன்னார் அப்பயே நாங்கள் ஒரு தர்ம சங்கடமான சூழலை உண்மையிலே அவர்கள் அதுக்காக இறங்கி வருவார்கள். இல்லை அந்த செக்ஷன் தான் இப்போ உடஞ்சி போயிருக்கீங்க. சன்ன ஜெயசுமன், விமல் வீரவாசு, உதயகாமாப்பில் பிரச்சனை படுத்துகிறோன்னு தாங்க. இப்போ என்னமோ இந்த நாட்டை நாசமாக்கினத்தில் சீரழிச்சதில் இவங்க ஒருத்தர் இல்லாத மாதிரி தான் இப்போ பேசுகிறான். டலசாலா பெருமையோட குரூப் அப்படி ஹெலிகாப்டர் குரூப் வந்து நல்ல மனுஷன். அது அங்கே ஒசகே கிராஷ் ஆகிரும். கீழே வரதே இல்லை. ஹெலிகாப்டருக்கே ஒசகே கிராஷ் ஆகிரும். அது கீழே வர வேண்டிய அவசியமே இல்லை. இனி அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தோம் தானே அந்த 2 வருஷம் கோட்டாபிட காலத்தில் என்ன அநியாயம் பண்ணால் இந்த விமல் வீரவன்ஸ் என்ன அநியாயம் இந்த சன்ன ஜெயசுமனை செஞ்சான். அதை கொத்து ஓணுமா? சரத் வீரசேகர செய்யாத அநியாயமா? இன்றைக்கு அவர் பேர் ஜனாதிபதியில் அட்வைசர் ஆகிக்கார். ஜனாதிபதி அட்வைசர் ஆகி அவர் தான் மாநாயகை தேடி போகிறாரு. இந்த 13ஆவது சட்டத்தில் கொண்டாடையும் கூடாது, அதுக்கு எந்த ஆதரவும் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் தான் போகிறார். நீ பிரசிடென்ட் அட்வைசர் போஸ்ட்லேருந்து விளைவிட்டியா போகணும். எனக்கு விளங்குதில் ஏன் பிரசிடென்ட் கூட அவர் இன்னும் வச்சு கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ அண்டையை கூட நீங்கள் ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸில் அவர் அவர் தான் பேசுகிறாரு. நான் இதுக்கு விரோதமே சரி ராஜித்தை கொடுத்தான்னு அதோட அவர் சைலண்ட் ஆகிட்டார். இப்போ அது மாதிரி திங்கிங் உள்ள ஆட்கள் இருக்கத்தான் செய்யும். இப்போ ராஜித்தமாய் ஆட்கள் வந்து அவங்க காமனாக எல்லா இன மக்களும் ஒன்றுக்கு சந்தோஷமாக இந்த பிரச்சனைலாம் வாழணும்னு நினைக்கிற சொல்லி அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நாட்டில் வந்து வெளியே வந்து பேசணும். இப்போ சன்ன ஜெயசுமன் எல்லாம் அவங்கெல்லாம் ஓட்டுக்கு தான் இருப்பாங்க. இப்போவே அவன் டார்கெட் பண்ணால் அடுத்த ஓட்டுக்காக வேண்டி தான் இதை ஒப்போஸ் பண்ணுறான். இல்லாட்டி இந்த நாட்டுக்குள்ள நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்கு இல்லை, நாடு இப்படியே தான் இருக்கணும். பொலிட்டீஷியன் 70% ஆஃப் த பொலிட்டீஷியனோட ஃபீலிங் என்னென்னா இந்த நாட்டை இப்படியே வச்சு தான் நாங்கள் போகணும். அப்போ தான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போது அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிறாரோ இல்லையோ தெரியாது, ஹரின் பெர்னாண்டோ அரசாங்கத்தோடு இருக்கிறார். அவர் பதுளையில் ஒரு கூட்டத்தில் பேசிய நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எஸ்ஜேபி கட்சியினை பிளவடைய செய்து அதில் இருக்கின்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தின் பக்கம் இழுக்க இருப்பதாக அவருடைய ஒரு கருத்து. அவர்கள் ஒரு தனியான ஒரு கூட்டணியை உருவாக்க இருப்பதாக சொல்லியிருந்தார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நான் நடக்கும். சஜித் பிரேமதாஸுக்கு ஒரு ஃப்யூச்சர் ஒன்று இல்லை என்னையை பொறுத்த அளவில். இப்படி போகிற இந்த ஜேவிபிக்கு போன ஒரு வேவ் லென்த் மாதிரி தான் இந்த வேவ் ஒன்று நடக்குது. அதனால் உண்மையிலே அந்த ரணில் விக்ரமசிங்கே வந்து அழைப்பை கொடுப்பாருன்னு சொன்னான். யாருக்கு? அந்த எஸ்ஜேபியில் இருக்கிற ஆட்களுக்கு 17 பேர் கூட வர ரெடியாக தான் இருக்கிறாங்க. எஸ்ஜேபியிலேருந்து எஸ்ஜேபி மட்டுமில்லை, ஹெலிகாப்டர்லேருந்து வர வைக்கிறாங்க. பேர் சொல்ல முடியுமா? சரி, பெரிய ஒரு குரூப்பே இருக்குது.
அமைச்சரவை மாற்றத்தில் எதிர்பார்க்கலாம். அதுதான் எதிர்பார்க்கலாம். இப்போ இப்படி தானே இப்போ இந்த போட்டுவ ஓடி போன ஆட்கள் தான் இந்த தேர்தலில் அறகலைக்கு போகிற ஓடிடாங்க. திரும்ப அவங்களுக்கு இந்த சஜித் பிரேமதாசையும் அனுகுமார் செய்கிற வேலையில் திரும்ப அவங்க ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்த்தை கெயின் நாங்கள் டெய்லி இதை போஸ்ட்போன் பண்ண 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 அவங்க ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணி கொண்டு அவங்க ரணிலை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இது நடக்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் இது நடக்க விடக்கூடாது. ரணில் வந்து தீர்மானங்களை எடுத்து இந்த நாட்டுக்கு எது சரின்றதை உடனே செஞ்சுக்கொண்டு போகணும். யாரும் கடைசி ஒப்போஸ் பண்ணால் அவங்க தானே ஒப்போஸ் பண்ணி வளரவும் வேண்டும், பொதுஜன பெருமனை வளர்ந்து விடவும் கூடாது. இல்லை அது வளர்ந்தால் நாட்டுக்கு நல்லது நடக்காது. நாட்டை குட்டிச்சோறாக்கி போட்டுருவான் உண்டு. நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் உகாண்டாவில் சரி வேறு எங்கே சரி போட்டுருவாங்க. ஏற்கனவே போட்டு வச்சுக்கிறத விட இதையும் சேர்த்து கொள்வாங்க. இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கிறதுக்கு உடையலாம். ரைட், நாங்கள் அதுதான் சரி இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும்னு சரி ஆக்ஷன் எடுக்கிறேன் பெரிய வேலை இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலேயும் எங்கே இருக்கிறது சரி தேடி எடுத்தால் நீங்கள் சொல்கிறீங்க. எங்களோட போலீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்து சொல்ல முடியாது. தேவையான விஷயத்தை செய்ய தானே செய்யலாம். தேவைக்கில்லாத விஷயத்தை வாங்கணும்னு சொன்னால் அவன் செய்ய மாட்டான். அதுதான் நடந்துச்சு. இல்லாட்டி எந்த ஒரு விஷயத்துலையும் எங்கள்கிட்ட சிஐடி எடுத்துக்கொண்டாலுமே எங்கள்கிட்ட போலீஸ் எடுத்துக்கொண்டாலும் இப்படி போல் தேடி பிடிச்சிடுவான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே எவ்வளோ பெரிய களவுண்டாலும் 3 நாள் 4 நாள் ஆக போல் ஆட்களை பிடிச்சி டீமோட பிடிச்சி இப்போ அந்த பேங்க்கில் சேஃபே கழட்டிக்கும் பேற்றினாங்களே எவ்வளோ நாளில் பிடிச்சாச்சு எல்லாத்தையும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் டேலண்ட் இருக்கிற ஆட்கள் தான் கிடையாது. நீங்கள் வெளியூரில் இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் பார்க்க தலை உள்ள ஆஃபீஸர் களவன்றதுலேயும் அதே மாதிரி தான் எங்களோட தலை. சரியா? அப்படி டேலண்ட் உள்ள ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். அதுதான் இஷ்யூ. இல்லை, ரணில் விக்ரமசிங்க அதை செய்வாரா? ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாரா? ராஜபக்ஷ குடும்பம், சூரியன், நீங்களே எத்தனையோ செய்தியாளர் சந்திப்புகளில் கட்டுக்கட்டாக நீங்கள் அடுக்கடுக்காக ஆவணங்களை கொண்டு வந்து செய்தியாளர் சந்திப்புகளை காண்பித்து இதை திருடி இருக்கிறார்கள், இதை திருடுகிறார்கள் காட்டியிருக்கிறீர்கள். நாங்கள் காட்டினது ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை. அதுதான் சொல்கிறேன். நீ ரணில் செய்வாரா? இப்போ இப்போ புதிய புதிய களவு என்ன இந்த நாட்டில்? இந்த புவாக் என்ன சொல்லுவாங்க, அது கொட்டைப்பாக்கு. இப்போ கொட்டைப்பாக்கு கொட்டை வியாபாரமாக பேசுது. சரியா? இப்போ இந்த கொட்டைப்பாக்கு லோக்கல் சப்ளைஸ் மாறலாம். இப்போ டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கு. ஏன் இந்த நாட்டில் இந்தோனேஷியாவிலேருந்து கொட்டைப்பாக்கை கொண்டு கஸ்டம்ஸ்குள்ளே வச்சு இந்தியாவுக்கு அனுப்பி சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான் ஒரு கூட்டம். சரியா? அப்போ அதை 4-5 பேருக்குள்ளே தான் கொடுத்து வச்சுக்கி. ரைட்? அப்போ அதில் என்ன அவங்க சொல்கிறாங்க, ஃபேக்ட்ரி ஒன்று போட்டு வச்சுக்க, வேல்யூவேட் பண்ணுறோம், அது இந்தோனேஷியாவில் வருது, கண்டெய்னர் நாங்கள் அங்கே கொண்டு போகிறோம், கொண்டு போய் எல்லாம் கலட்டுறோம், பேக்கிங் எல்லாம் கலட்டி வேல்யூவேட் பண்ணுறோம், பண்ணிட்டு தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்படி ஒன்றுமே நடக்குது இல்லை இலங்கையில். ரைட்? அங்கே வந்து அப்படியே இந்தியாவுக்கு போகுது. அந்த ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட்டில் அது பேர் கூடிக்குது. கோடிக்கணக்கான சல்லி 6-7 பேர் தான் சம்பாதிக்கிறாங்க. இதை கஸ்டம்ஸுக்கு தெரியாவா? இதை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தெரியாவா? இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாவா? எத்தனை அமைச்சர்மார் மாளிகை கட்டிக்கான இதை கொட்டை பார்க்கல. ஒரு அமைச்சரும் பொண்டாட்டி மட்டும் இன்வால்வ் ஆகி எடுத்தாங்க. 100 மில்லியன் 2 அந்த கொட்டைப்பாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவன்ட்ட அவனுக்கு ஏசி இருந்தார் அமைச்சர். அவங்க போகும் திரட்டி விட்டார், லோயரோட போகும் திரட்டி விட்டுட்டு ராவு கால் பண்ணி சொல்லிக்காரு, நாளைக்கு தாரன் லைசன்ஸ் 100 மில்லியன் கொண்டாயிடுது. 100 மில்லியன் கொண்டாயின்னு சொல்ல போல அவனோட 2 பேரும் பெரிய கலவலை. அவன் என்ன செஞ்சான், 50 போட்டு ஒரு பேக்கில் காரில் போய்த்து நோனோட கையில் கொடுக்க. நோனை தான் பெரிய வியாபாரி அந்த எல்லா கேம்லேயும். பேக்கை திறந்து பார்த்திக்க அவங்க டக்குன்னு நோட்டை பார்த்துட்டு செல்லில் எத்தனை வைக்கிது, இல்லை 100 தான் வைக்கி. உடனே துறையை கால் பண்ணி, டார்லிங் நீங்கள் 200 வரும்னு 100 தான் வந்து சேஸ் த பகர்ஸ் அவுட். உடனே பேக்கை கொடுத்து திரட்டியாச்சு 2 பேர். இப்போ அவனோட 200 காருக்குள்ளே இருக்கி. இப்போ அவனுக்கு உடனே பேத்துக்குள்ளேலாவே அவனோட மருவா ஒரு ரவுனோட சுற்றி ஒரு 45 நிமிஷம் வெளியே நின்றுட்டு தான் மருவா கொண்டு 200 கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அப்படியெல்லாம் சம்பாதிச்சவனுக்கு தான் செய்கிறாங்க. ஆனால் இன்னமும் வீக்க தான் செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கணக்கும் இல்லை. இதை பற்றி நீங்கள் முறைப்பாடு இது முறைப்பாடு செய்ய என்னத்தை ப்ரூவ் பண்ணுறேன்? எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்? சரி பாப்போம். ப்ரூவ் பண்ணக்கூடிய கேஸ் கூட இந்த நாட்டில் என்ன நடந்துச்சா? நீங்கள் தானே சொல்கிறீர்கள் போலீஸாரில் எதுவும் செய்ய முடியும் என்று. அதுதான் சொல்கிறேன். நான் என்ன உங்களுக்கு நேரத்தில் செய்ய வேண்டியதை போலீஸுக்கு செய்ய இயலும்,
செய்ய வானம்னு சொல்கிறத செய்ய மாட்டாங்க தானே. அதுதான் உங்களுக்கு சொல்ல ஸ்டார்ட்லேயே ஜனாதிபதி மீது குடந்தையாக இருக்கிறார். இனி ஜனாதிபதி உடனே ஐக்கிற இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குற இல்லை. நான் என்ன சொல்கிறேன்டா, ஜனாதிபதி இப்போ ஒரு டெட்லாக்குள்ளே இருக்கிறாரு. ஏன் அப்படி இருக்காரு? சஜித் பிரேமதாஸ் செஞ்ச வேலையில் சஜித் பிரேமதாஸ் வந்து சப்போர்ட்டை கொடுத்து நான் வாரேன்னு சொல்லியிருந்தா ஒரு வார்த்தை இந்த இவ்வளோ எஸ்எல்பிபியில் கூத்து நின்றுருக்குன்னு தானே. டிமாண்ட் பண்ணுறதோ பெஷல் ராஜபக்ச கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நிற்கும் தானே. இன்றைக்கு அந்த கண்ட்ரோல் தான் சஜித் பிரேமதாஸை செஞ்ச அநியாயம்ன்றது தான் மக்கள் விளங்கும்னு நான் சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் சஜித் பிரேமதாஸோட கோவம்? நான் அதால் கோவம் இல்லை, நாங்கள் வந்து ட்ரை பண்ணினோம். நீங்கள் ஒரு நல்லாட்சி உருவாகணும், நல்லாட்சி உருவாகணும். இப்போ நல்லாட்சி உருவான 15 நடந்தது தானே. அதிலிருந்தே ஒன்றுமே நடக்குது இல்லை தானே. உண்மையான நல்லாட்சி நடக்கும். நல்லாட்சி நடக்குதா? இப்போ பாருங்கள், நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நீங்கள் ரணில் விக்ரமசிங்கே தான் ஏசி குடிக்கிறீங்க. ஆனால் கோப் கமிட்டிக்கு ஆள் போட போகல, ஃபைனான்ஸ் கமிட்டிக்கு ஆள் போட போகல. நீங்கள் உங்களோட கட்சியால் நீங்கள் போடுறீங்க அரிசியை. சரியா? நல்லா கேட்கும். உங்களுக்கு தெரியுமா மஹிந்த ராஜபக்ச தாருண்டு காமினி திசாநாயகர் 2வது மகன். காமினி திசாநாயகர் 2வது மகன் தானே. இவன் ஒரு தரங்க காப்பாட்டில் விழுந்து மஹிந்திர காலை பிடிச்ச உங்களுக்கு தெரியுமா? அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிங்கண்ணா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஆரம்பத்தில் அவர்களோடு தான் யூஎன்பியில் இருந்து இப்போ எது விழுந்தா மஹிந்திர காலில் காப்பாட்டுக்குள்ளே ஃபுல்லாக விழுந்து கும்பிட்டான். அவன் தான் மஹிந்த திசாநாயகர். சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் கண்டெஸ்ட் பண்ண என்னோட கண்டெஸ்ட் லிஸ்ட்டில் லாஸ்ட். சரியா? அப்போ வந்து இப்போ நேஷ்னல் லிஸ்ட்டில் வர கொண்டு வந்தாங்க. இந்த நேஷ்னல் லிஸ்ட் வந்து யார் போட்டுரு? சஜிட்டை பொண்டாடி போடுற லிஸ்ட். அதுதான் லிஸ்ட். அவள் தான் லிஸ்ட் கொடுக்குறது. அவள் போடுற லிஸ்ட் தான் அது. மஹிந்த திசாநாயகர். இப்போ இந்த ஃபைனான்ஸ் கமிட்டிக்குள்ளே போர்ட்வேல் எஸ்எல்பிபிக்காரன் என்ன செய்கிறான்? அவனோட ஓட்டை இவனோட பேசி மஹிந்தையை கொடுக்கான். மஹிந்த திசாநாயகர் அதில் சேர்மன் ஆகினு சரி அவன் என்ன செஞ்சுக்கணும்? உடனே அனௌன்ஸ் பண்ணிக்கணும், மை பார்ட்டி ஹஸ் டேக்கன் அ டிசிஷன். ஏண்ட கட்சியால் தீர்மானிச்சுக்கான் அரிசை தான் வரணும். அதனால் எனக்கு இதை பாரம்பரியலைன்னு அவன் ரிசைன் பண்ணிக்கணும். பண்ணினானா? பண்ணவில்லை, ஆனால் பண்ணியதாக சொல்கிறார்கள். பண்ணலை தானே. ரைட். அப்போ தார் அவனோட சீஃப் விப் கால் பண்ணுறாரு லக்ஷ்மண் கிரியாவில். உனக்கு தெளிவாக தெரியும் அரிசியை தான் போட்டிருக்கீண்டு, செல்லியும் அனுப்பி உனக்கு அரசியலுக்கு ஓட் பண்ணிட்டு. அப்படி இருந்தும் கூட நீ இந்த கேம் அடித்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து நீ இதில் சேர்மன் போஸ்ட் எடுத்திக்காய் உடனடியாக நீ விலவோன்னு சில போல் நான் விலவ மாட்டேன்னா. எல்லா டிவி சேனலும் நியூஸ் தான் அது. லக்ஷ்மண் கிரியாவில் சொன்னது. நான் கால் பண்ணினேன், ஏழாயின்னு சொன்னான். அவன்கிட்டையும் கேட்கும், அவன் ஏழாயின்னு தான் சொன்னான். இப்போ 3 நாளாக சொல்கிறான். இப்போ வந்து புதுசாக நான் லெட்டரை கொடுத்துருக்கேன் ரிசைன் பண்ணிட்டு. அப்போ ஏன் இப்படி நடக்கணும்? அப்போ இந்த எஸ்ஜேபி ஓண்ட ஒப்போசிஷனுக்குள்ளே இருக்கிற 40 பேரை கூட உனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலா. உனக்கு அரிசியை போட்டுக்கொள்ள இயலாத தலைவர்னா நீ எல்லாம் என்ன தலைவர் போய்? நீ என்ன ஆக்ஷன் எடுத்த மஹிந்தக்கு? இது வந்து ஒரு பார்ட்டியால் எடுத்த டிசிஷனை வயலேட் பண்ண மஹிந்தக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அப்போ உங்களுக்கு எப்படி கட்சியை இது ஃப்யூச்சரில் கொண்டு போயிடும்? யூ ஹேவ் நோ பேசிஸ். இதுதான் இஷ்யூ. அப்போ கட்சிக்குள்ளே ஒரு டிசிப்ளின் இல்லை. இப்போ பாருங்கள், எல்லா லோக்கல் அத்தாரிட்டிலையும் பார்த்தா அவன் எஸ்ஜேபிக்காரனா யூஎன்பிக்காரனான்னு தெரியா. ஆனால் ரணில் விக்ரமசிங்கோட தலை எப்படின்னு சொன்னால் எப்படி வேலை செஞ்சிருச்சுன்னா நொமினேஷன் எல்லாம் கொடுத்தாச்சா. இப்போ மலைன்னு லெட்டர் போகுது எல்லாத்துக்கும் விலக்கியாச்சு உடனே கட்சியில் இருந்து. அவனுக்கு எந்த கோர்ட்டில் போய் இப்போ அவனுக்கு சேலஞ்ச் பண்ணிடணும் சொல்லுங்க பாம். அந்த சேலஞ்ச் பண்ணான்னா இவங்க போடைக்கு நொமினேஷன் பேப்பரும் பண்ணுதான் கோப்பியை. ஏன் அவன் எஸ்ஜேபியில் நொமினேஷன் கேட்டிக்கான், மெம்பர் யூஎன்பியில். அவ்வளோ பேர் சீட் கிழிஞ்சினே. அப்போ அவன் டெலிஃபோன் பண்ணி பேச போகல, நிதாசர காரணம் என்னன்னு கேட்க போகல. இவனுக்கு நிதாசர காரணம் கொடுக்கலுமா? இல்லை சார், நான் தெரியாமல் பிளட் ப்ரெஷர் ஏறிச்சு, ரத்தம் ஏறி ஜோசுக்க நான் டக்குன்னு தெரியாமல் போய்து எஸ்ஜேபியில் சைன் பண்ணிட்டேன். அப்போ நீ விளையவா? இப்போ எப்படி அந்த நொமினேஷனில் நீ விளையவா? உன்னை விளக்க தேவையில்லை, விளையவான்றானா? இப்போ அங்கே வேண்டார். இப்போ முடிஞ்சு இதுதான் நிலைமை. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு. இப்போ குறைஞ்சி அந்த எஸ்ஜேபி லிஸ்ட்டில் இருக்கிற 50% விலகுறானு.
50% எல்லாம் விலகணும். வேட்புமனு தாக்கல் செய்ய இல்லாட்டி முடிஞ்சு சீட் முடிஞ்சு. ம். இப்போ இன்னொரு போத்தால் கேம்பெயின் பண்ணுறான் எஸ்எல்பிபிக்காரன் வந்து எங்கள்கிட்ட கவுன்சில் தான் கூட இருக்குது, இதை இன்னொரு வருஷம் நீடிக்கலும், இன்னொரு வருஷம் நீடிக்கவே மேலா, இன்னொரு வருஷம் குறைக்கவே மேலா, அது ரெண்டும் செஞ்சு முடிஞ்சு. இப்போது என்ன நடக்கும் உள்ளூராட்சி மன்றத்தில்? மார்ச் 19 ஆணையாளர் கட்டுப்பாட்டில் கொண்டு கமிஷன் அப்படி தானே முந்தி நடந்துச்சு. ஸ்பெஷல் தேர்தலே நடக்காது, நடக்காது, முடிவு செய்து விட்டீர்கள். நடக்காது, இல்லை நடக்கும். இந்த டீலிமிட்டேஷன் வந்து 50% குறைச்ச போகிறோம் நடக்கும். அப்படி தான் நடக்கணும். இந்த வருடம் இல்லாட்டி வார வருஷம் நடத்துவோமே, என்ன அவசரம்? அவசரம் எலெக்ஷனுக்கு? நாங்கள் எல்லாம் திண்டு முடிஞ்சா 3 திண்டுறோமா? நாட்டில் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா, பெட்ரோல் கிரைசிஸ் முடிஞ்சா, டாலர் கிரைசிஸ் முடிஞ்சா, கேஸ் கிரைசிஸ் முடிஞ்சா, அவசரமாக இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிடுமா? இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஊழல் இன்னமும் தொடர்ந்து கொண்டு இல்லை, லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனை வச்சு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுமா? ஒரு அறிகுறி தானே. 2018 மஹிந்த ராஜபக்ஷ அப்படித்தானே வந்தார். இப்படியெல்லாம் சொல்லி தான் சொன்னாங்க, இப்படி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேம்பெயின் இல்லை தவிர. நீங்கள் இப்போ நாங்கள் மைத்திரிபாலையை கொண்ட போல் என்ன எலெக்ஷன் வெத்தினோம்? மானசபை ஒன்றும் வெத்தல. மானசபை மைத்திரிபாலையை கொண்டு வந்து 2015 15 கொண்டு வந்து ஒரு எலெக்ஷனும் இல்லை. 14 உவா மாநசபை தேர்தலில் ஹரின் பெர்னாண்டோவை களமிறக்கி ஒரு பல பரிசை நடத்தியது. 14 அதுக்கு போது நோ பிஃபோர் தட் 14 நடக்கல ஹரின் பெர்னாண்டோ. கேளுங்களேன் சார், எது எப்படி போனாலும் ஒரு தேர்தல் நடக்கலையே. நாங்கள் அது அந்த கேம்பெயின் கூட ரணில் பண்ணி இல்லாமல் மைத்திரி செய்யவில்லை. சரியா? நான் கேட்குறேன் மைத்திரியை தான். மைத்திரியை கொண்டு தானே பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டியும் செக்ரட்டரி ஆஃப் த பார்ட்டியை தானே கண்டெஸ்ட் போட்டோம். எப்படி அடித்தார் அடி? அவரே கடைசி மட்டும் நினைக்கலையே. அவர் குருநாகலில் போய்த்து ஒரு எஸ்டேட்டில் இருந்து கொண்டிருந்தார் பயத்தில். இந்த மாதிரி நிலைமைக்கு என்ன ஆகும்போதே தூக்கிடுவானா ராவாயின்னு அவர் பயத்தில் போய் தான் இருந்தார். வேணா 3:30 மணி 4 மணிக்கு கால் பண்ணி சில காட்டி அவருக்கு தெரியும் மாமா எத்தனை தின்னது கேட்டார். அப்படித்தான் நிலைமைஞ்சி. ஸோ அதுதான் சேஞ்ச். அப்போ இந்த எலெக்ஷன் தான் அறிக்கூறியெல்லாம் எல்லாம் போய் கதை. எல்லாம் மக்கள் வந்து அந்தந்த டைமில் எடுக்கிற டிசிஷன் தான். உண்மையிலே மக்களுக்கு மைத்திரியை தாருன்னு தெரியாது. ஒரு SLPயில் செக்ரட்டரின்னு தான் தெரியும். ஆனால் எல்லோரும் சேர்ந்து பொதுவாக கொண்டு ஒரு அதுதான் ட்ரெயின். எல்லா டாப் ஸ்பீக்கர் மாதிரி ஆரம்பிக்கிறோம். ரைட், ஓகே, வந்தார் போனார். எல்லாம் எங்கள் நாட்டில் எல்லாம் 1 month கேம் தானே. 1 month ஒரு ஆளை பாப்புலர் ஆக்கியாச்சு, கேம் கொடுத்தாச்சு. இப்போ மஹிந்த ராஜபக்சே என்ன செஞ்சார்? மஹிந்த ராஜபக்சே எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவர் வேலை செஞ்சு இருக்காரான்னு பார்த்தாங்கண்டா ஒத்தனும் ஓட் பண்ண போகிறதுலையே. ஒரு வேலை செஞ்சு இல்லாத ஒருத்தன் தான் மஹிந்த ராஜபக்சே. அப்போ மஹிந்த ராஜபக்சே கொடுத்து என்ன எல்டிடியை கூட்டுப்பட்டா பண்ணின ஒரே ஒரு தலைவர். இதுதான் எனக்கு ஸ்லோகன், வேற ஒன்றுமே இல்லையே. மஹிந்த ராஜபக்சே ஹிஸ்ட்ரியில் செஞ்சது ஒன்றிக்கா? மஹிந்த ராஜபக்சே ஃபர்ஸ்ட்டில் நின்று காரில் நின்று கொடுத்தே மக்கள் தான். மஹிந்த ராஜா ஒன்று மீந்த ஆள் இல்லையே. பரம்பரை சல்லிக்கார ஃபேமிலியில் வந்த ஒருத்தன் இல்லையே. ரைட்? வாப்பா பண்டாரநாயக பாத்ரூம் போகலையும் வாப்பா பின்னுக்கால போனே தான் மஹிந்திர வாப்பா. அதுதான் ஹிஸ்ட்ரி. இப்போது மைத்திரிபால சிறிசேன அடுத்த தேர்தலில் போட்டியிடப் போவதாக சொல்கிறார். அவர் கட்சி தலைவர். இப்படி தானே, அப்படி தான் நாங்கள் செல்கிற எல்லாமே எலெக்ஷன் அன்றைக்கு நடக்குதா? இலங்கையில் இருக்கிற பொலிட்டீஷியன் செல்கிற எல்லாம். இப்போ சஜித் பிரேமதாஸ் சொல்கிறாரு, இந்த பாஸ்கு இரிதா இந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் கூட துண்டு தந்து இல்லை வெளியே. நான் வந்துட்டேன்டா FDIயை கொண்டு, அமெரிக்காவிலேருந்து FDIயை கொண்டு, இன்னும் ஒரு 4-5 இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறார். இது எல்லாத்தையும் கொண்டு ஒரு கமிஷன் போட்டு எல்லாத்தையும். அடே 15-19 பிடிங்கினியா? நீ எங்கே இருந்தாய்? நீ டிப்யூட்டி லீடர் UNP பாஸ்கு இது எப்போ நடந்துச்சு? அப்போ நீ என்ன செஞ்சாய்? ஒரு வார்த்தை பேசலே. அப்போது பேசவில்லை. ஆனாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ரணில் விக்ரமசிங்கே மாதிரி என்ன ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்து விட முடியும்? இருப்பான் அப்படி பேசுவான். இந்த இன்ஸ்டிடியூஷனில் என்ன சார் ராங் நடந்தால் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க? நிச்சயமாக பேசுவேன். அப்போ என்னத்தை சொல்கிறீங்க? இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குற MP கிட்ட. அவர் குரல் கொடுக்கவில்லை என்கிறீங்க. அதுதான் சார் ஒரு MP என்னத்துக்கு MP உண்டு? இப்போ முஸ்லீம் இஷ்யூஸ் இவ்வளோ வருது, முஸ்லீம் MP மாதிரி வாய் திறக்கிறான்ல. இதுதான் எங்கள்கிட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை தானே. ஏன் வாயை திறந்து பேசுகிறான்லேன்னு தானே. அவன்கிட்ட ஒரு பிரச்சனை வந்தால் பேச தானே செய்கிறான். சரியா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களே, நசீர் அஹமடும் மையோன் முஸ்தபாவும் பேர்த்து முசாமிலுக்கு பகா கொடுத்தாங்க. அந்த வழக்கிலே மையோன் முஸ்தபாய்க்காரே நசீர் அஹமட் இல்லை, ஒரு அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர். இதுதான் மாறணும்னு சொல்கிறேன். இதுதான் மாறும். இன்றைக்கி மையோன் முஸ்தபா நிலைமை என்ன? அவர் கேன்சர். அது எப்படி அவர் தப்பித்து இவர்? இதுதான் கேட்குறேன் நான்.
அவள் இருக்கிற அரசாங்கம் தானே வழக்கு போடுறீ, இருந்த அரசாங்கம் தான் சொல்கிறேன் இவருக்கு வழக்கு போடுங்க, அவரை விட்டுருங்க, அவர் எங்கடால், அவர் எங்களோட பெட்ரோல் கலவாண்டால், நீதித்துறையும் அரசாங்கத்தின் கட்டுப்பாடு, அவர் அவங்க பெட்ரோல் எங்களோட சேர்ந்து கொண்டு வந்தால். அதுதான் நினைஞ்சி இந்த நாட்டில் வரலாறுல அவங்க பெட்ரோல் கொண்டு வந்தார், இவர் தான் கொண்டு வந்தார். சுசில் பிரேமச்சந்திர இந்த அமைச்சர் இவர் தான் கொண்டு வந்தார். அதனால தான் இந்த தரக்கம் முன்னுக்காவி அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் பெட்ரோல் சும்மா தருவோம் என் கிளாஸ்மேட் அப்படின்னு ஒரு பெட்ரோல் கெலன் வந்துச்சா, ஒரு பெட்ரோல் கெலன் கொண்டாடமான ஒரு ஆளா இல்லையே. இது மக்கள் விளங்குறாங்க இல்லை, அரசாங்கமும் விளங்கல்லே. சும்மா அநியாயம் டிக்கெட்டை கொடுத்து காஞ்சனையோட போட்டு அனுப்பி அவன் வேணும் மீட் பண்ணவே இல்லை. எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று யூனிவர்சிட்டியில் ஈக்கலைன்ட்டான். இந்த மாதிரி பொய் தானே புழுவுறே. நாங்கள் ஏன் ஏலாத்த செல்லணும்? இன்ன வரைக்கும் ஒரு கேலன் பெட்ரோல் கொண்டாடாதால் எப்படி பேசினு நீங்கள் பார்த்துப்பீங்க பேப்பரில் எல்லாம் வந்த மாதிரி நியூஸ். என்னோட காலேஜ் மேட் நான் படித்தேன், நான் அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தேன், இந்த யூனிவர்சிட்டியில் என்னோட படித்தார், நான் பெட்ரோலியம் தான் படித்தேன், பெட்ரோலியம் மினிஸ்டர் ஆகணும்னு காஞ்சனோட மினிஸ்ட்ரியாக எதிர்பார்த்து கொண்டே. இந்த மாதிரி லெவலுக்கு பேத்து. இப்போ அவர் மை ஓன் யூகே சிட்டிசன், இப்போ அவர் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ கொண்டு வச்சு. அப்போ இந்த 6 மாதம் சென்டென்ஸை குறைச்சா 4 மாதமும் 10 நாள் என்னமோ இருக்கணும். அப்போ இவரை ட்ரீட் பண்ணணுமே. இந்த மாதிரி ஒரு நம்ம பேசுறதுக்கு ஒத்துறமே இல்லை. வெறும் ஜனாதிபதிக்கு இப்போ நான் ஒரு லெட்டர் ஒன்று எடுத்து கேட்டு அவனோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் போட்டு உடனே அவருக்கு கொண்டு போய் கொடுப்ப முடியும். கொடுத்து அட்லீஸ்ட் என்ன செய்யலுமே பார்க்கணுமே. அவனோட மனுஷனோட லைஃப் இல்லையா? இப்போ பாகிஸ்தானில் நீங்கள் சொல்லுமா நவாஸ் ஷெரீஃப் எல்லாத்தையும் துபாய்க்கு அனுப்பி சோமாக்குறதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு நான் செய்யணும்டா, ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் முஸ்லீம் எம்பிஸ் மாதிரி வாயை தொடர்ந்து பேசுகிறதில்ல? மயூன் முஸ்லிம் தாருக்காக வேண்டி செஞ்சான், தேர் ரன்வீர் சிங்கிற பாட்டிக்காக வேண்டி தான் போய் பகா கொடுத்து சரத் ஃபோன்சேகா கொண்ட நேரம். அதான் அவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அப்போ சஜித் பிரேமதாச ஃபோன்சேகா முன்னுக்கா ஒன்றுமே உனக்கா வேண்டி தான் பகா கொடுத்து. அப்போ தார்ட்ட சல்லி மயூன் முஸ்லிமோட சல்லியா? இல்லை, மயூன் முஸ்லிம் சும்மா தூக்க முடிய மாட்டேதானே. இதற்கு மேன்முறையீடு செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஹைகோர்ட்டை ஆர்டர் தான். பட் உங்களுக்கு கோர்ட் ஆஃப் அப்பீல் போயிலும் இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் போயிலும். பட் இதுக்கெல்லாம் ப்ரொசஸ் ஆகுமே 4 மாதத்துக்குள்ளே அவங்களோட சென்டென்ஸே முடிஞ்சிருமே. சாத்தியம் இல்லை. அப்போ ஜனாதிபதி இன்டர்வியூன் பண்ணி கோர்ட்டுக்கு என்ன செஞ்சு அட்னி ஜெனரலே பிடிச்சி தான் இதை ஒரு நெசம் செஞ்சு மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் சரியும் அவருக்கு நெசம் செய்யணும். இப்போது இந்த ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது HJB கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் அனைத்தும் உள்ளடக்கப்படும். பொதுவாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில மக்கள் காங்கிரஸ், மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி இவர்கள் அனைவரும் HJBயில் தான் அங்கம் வகிக்கிறார்கள். இவர்கள் ஒரு தவறான இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டதாக நீங்கள் போன கிழமை ஒரு வாட்ஸ்அப் ஒன்று மிச்சம் உரமாக போச்சு பார்த்தீங்களா? ஒரு முஸ்லீம் ஏரியாவில் சஜித் போனது முஸ்லீம் உலமாக்கள் தான் அந்த ஸ்டேஜ்லேயே இருந்தாங்க. அவங்கள கணக்கெடுக்காமல் போனது பார்த்தீங்களா? இதுதான் சஜித் பிரேமதாஸ். இது தெரியாமல் தான் முஸ்லீம் தலைமத்துவம் அங்கே இருக்குது. இது தெரியாமல் தான் மனோ கணேசன் அங்கே இருக்கிறார். ஏன்னு சொன்னால் இவர்கிட்ட கேட்குறாங்களே கல்ச்சரல் ஃபண்டு என்ன ஆவிச்சின்னு கேட்குறாங்க தானே. இப்போ எந்த ஒரு அரசாங்கம் வந்தால் அவன் வந்தால் இவனை களவை காப்பாற்றுற இவனை களவை காத்து அப்படி தான். சஜித் பிரேமதாசரை கல்ச்சரல் ஃபண்டை இழுத்து எடுத்து பெரிய பிரச்சனைலாம் படுத்தினாங்க தான். மஹிந்த ராஜபக்சேல இப்படி களவாண்டிக்கா அப்படி களவாண்டிக்கா ஆக்ஷன் எடுப்படிச்சா இல்லை. கமிஷன் ரிப்போர்ட் என்ன? இஸ் கில்ட்டி. கல்ச்சரல் ஃபண்டுக்கு போட்ட கமிஷன் ரிப்போர்ட் சஜித் பிரேமதாச கில்ட்டி. அப்போ என்ன செஞ்சிக்காருன்னு தெரியுமா அவங்களுக்கு? அவர் என்ன சொல்கிறார் ஸ்பீச்சில்? நான் 1000 பன்சலை கட்டினே தவறான்னு கேட்காரு. அது கல்ச்சரல் ஃபண்ட் என்று புட்டிஷ் ஃபண்ட் இல்லை, கல்ச்சரல் ஃபண்ட். அப்போ நீ 1000 கெட்டியிருந்தா ஒரு 14 கோவில் 14%க்கு 14 கோவிலும் நாங்கள் 10%, 10 பள்ளிசர் நீ கெட்டியிருந்தா உடனே நியாயமான ஒரு மனுஷனை நான் காணுவோம். நீ 1000 பன்சலை கெட்டினே தவறா, 1000 தாம் பாசலை நான் போட்டே தவறான்னு தானே கேட்குறாய். அப்போ உண்ட இது எங்கே இருக்கிறன்றத மக்கள் விலையும் கொண்டா போகுது. நீ எப்படியாக வந்து துரேசம் பிடிச்சோன்று மக்களுக்கு விளங்குது இல்லையே. ஏன் தலைமத்துவம் இருக்குது எங்களோட தலைமத்துவம் அங்கே போல் மக்களுக்கு
அங்கே கண்டசுக்கு நாளைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டேன் கிடையாது ஆட்களுக்கு எல்லாம் சரி போட்டுட்டா பாட்டை இடுவான் போட்டான் பாட்டை முஸ்லீம்கள் முடிஞ்சு இதே நிலைமை தொடரும் என்று நினைக்கிறீர்கள்? இதுதான் தொடரும். நாங்கள் இப்படி இருக்க காட்டி இப்படி தான் இருக்கு. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த கிராஜுவேட்ஸ்மார் டாக்டர்ஸ்மார் ப்ரொஃபஷனல்மார் எல்லாரும் தான் பொலிட்டிக்ஸுக்குள்ளே இறங்குவோம். இந்த நாடார்மாருக்கும் வியாபாரிகளுக்கும் விட்டுட்டு இந்த எங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஷிப்பையும் எம்பி போஸ்ட்டையும் எம்பிமாரில் ஒத்தனாவது குவாலிஃபைட் டாக்டர்ஸ் வந்திக்கானு பாருங்கள். இவ்வளோ காலம் லிஸ்ட்டில் எல்லாம் நாடாரும் வியாபாரியும் புரோக்கர்மாரும் தான் வந்திருக்காங்க. ப்ரொஃபஷனலாக வரல. இந்த ப்ரொஃபஷனலாக வர்றதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் நான் ஸ்டார்ட் பண்ணது கிராஜுவேட்ஸ் மட்டும். எல்லா கேண்டிடேட்ஸும் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும்ன்றது தான். ஆம்பளை பொம்பளை எல்லாம் லோக்கல் கவர்மெண்ட்டில் விமென் ரெப்ரசன்டேஷன் கூட அதிலெல்லாம் கிராஜுவேட் கேர்ள்ஸ் எடுத்து போட்டுட்டா தே வில் டூ ஆனஸ்ட் ஜாப். வியாத்மாக அது கியாத்மாக இந்த நாட்டில் வியாத்மாக வரலையே நான் சார் வியாத்மாக காவேனே கியாத்மாக காவே மீன்ஸ் கப்பன மகாக் கப்பலை තමයි මේ රට විනාශ කරලා ගෝඨාභය ගුණාට අන්දලා இப்போ இன்றைக்கு ஸ்ட்ரைக்குன்றானுங்களே அது என்னடா ஸ்ட்ரைக் பண்ணுறாய் டாக்டர் மார்க் ஸ்ட்ரைக் என்ன அவன்ட பே பேக்கெட்லேருந்து ஒரு கணக்கு குறையுதுன்றது தான் அவனுக்கு இஷ்யூ. அப்படி நீ 8 ஹவர் டியூட்டி நீ பார்க்குறியா டாக்டர்ண்டா செல்லே பார்க்க நான் அவன்கிட்ட கேட்குறேன் டாக்டருக்கு அந்த ஈனானே முந்தி ஜிஎம்ஓ இல்லையா பாதினி இப்போ எங்கே பாதினி எங்கே இருந்தான் போனதாருக்கா கோட்டாபே ராஜபக்சர் வியத்மாகேக்குள்ளே இந்த வந்தாகணும். கோட்டாபே அட்வைசர் தான் பாதினியை என்ன அட்வைஸ் பண்ணா கொரோனா பீரியட்ல எல்லாம் மெத்திக்கா பெத்திக்கா சன்ன பெரேரா சன்ன ஜெயசுமன் விமல் வீரவன்சன் இவன் எல்லாம் சேர்ந்து தான் கோட்டா அழிச்சாங்க. இன்றைக்கு கோட்டாக்கு விரோதமாக போட் பிடிச்சி கொண்டிருக்கிற மெத்திக்கா சன்ன பேர்றா அரகலையில். இதுதான் உலகம். நாங்கள் அன்றைக்கு போஸ்ட் பண்ணோம் இன்றைக்கு போஸ்ட் பண்ணோம். மக்களுக்கு வாழ்க்கை சுமை அதிகம், வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கிறது. இதற்கு மத்தியில் வரியம் அதிகரித்து விட்டால் இன்னொரு பக்கம் மின்சார கட்டணம் அதிகம். எப்படி மக்கள் தாங்கிக்கொள்வது? இவர்கள் மக்கள் அதை சுமக்க வேண்டும். அது உண்மையிலே இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த அளவில் ஐஎம்எஃப் லோன் எடுக்கலாட்டி எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம் லெவல் $400 நிற்கிது. இதை திரும்ப 200க்கு நாங்கள் இறக்குறேன்னு சொன்னால் எங்களோட எக்ஸ்போர்ட் கூடணும் உண்டு, எங்களுக்கு வார டூரிஸ்ட் கூடணும், ரைட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும், எங்களோட கவர்மெண்ட் இன்கம்மை கூட்டணும். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் நான் இருக்க செய்யன்னு நான் சொன்னேன். இப்போ அதான் செஞ்சு கொண்டு வராங்க. இப்போ இன்றைக்கு பேங்க்ஸில் டாலர்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எல்லா பேங்க்லேயும் டாலர்ஸ் இருக்கு. அப்போ இந்த எல்சிஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண கொடுக்கணும். அதில் கொடுக்கணும் எப்படின்னு சொன்னால் திறந்து எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்லை. இந்த நாட்டில் எதை செய்யலுமோ அதை இம்போர்ட் பண்ணுறது நிப்பாட்டவே ஆகணும். வாட் இஸ் அவைலபிள் இன் ஸ்ரீலங்கா இங்கே அதில் ஒன்று இதுக்கும் குவான்டிட்டி அவ்வளோ வரல, அந்த குவான்டிட்டியை வர மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் வேலை நடக்குது. இப்போ ஃபர்டிலைசர் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சரட்டி கோஸ்டாயின் இருக்கார், அவர் தான் அமானு சேர்மன். அந்த மனுஷன் ஃபர்டிலைசர் செய்கிறதுக்கு எப்பாவில் ப்ராஸ்பெருக்கு பேத்து டிஸ்கஷன் வச்சு அதில் சேர்மந்தார் வில்லிகாமகே ஈகிற கமிஷனர் ஈகிற கவர்னர் உண்டு. இப்போ ராஜபக்சர குடும்பத்தில் கலவன்ற சலையில் அறவாசி வச்சுக்க வந்தான், ரைட்டா? இந்த வில்லிகாமகே என்னையே முன்னுக்கு வச்சுக்கொண்டு அதை செய்யலும் அதை தரையிலும் எனக்கு ஒரு வீடு வாங்கணும் சல்லி வேணும்னா என்ன முன்னுக்கு அவனுக்கு தெரியும் நான் தாரண்டு தெரிஞ்சு கொண்டு என்ன முன்னுக்கு சல்லி கேட்குறான். அப்போ அந்த மனுஷன் அவர் ஸ்ரீலங்காவில் இருந்த அம்பாசிடர் ஜப்பானுக்கு அவர் ஷொக் அடிச்சு, அவர் பிரேமதாசர் டைமில் அவரை அப்பாயிண்ட் பண்ணி அம்பாசிடராக அவர் ஷொக் அடிச்சு எனக்கு காலை நெசிக்கிட்டாரு. இன்னொரு ஆள் பேதிக்க இன்னொரு வேலைக்கு அவனை கையிலேருந்து ஒரு லட்சம் கழட்டி எடுத்திக்கான். இந்த மாதிரி கல்லணும் கவர்னராக முடிக்கணும். பிரைப் தான் அவனோட லைஃப், பிரைப் இஸ் தியர் லைஃப். அப்படி இருக்கிறவங்க தானே இன்றைக்கு நல்லா இருக்கிறானு. ஆனால் எங்கேயாவது விழுகாமக்கே என்ன சரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நிற்கிதா, இல்லை விழுகாமக்கே புதிய வெஞ்சர் ஒன்று செஞ்சு நிற்கா, விழுகாமக்கே என்ன செஞ்சு நிற்கா, மற்ற கவர்னர்மா என்ன செஞ்சு நிற்கிதா, ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை.
இதுதான் இர்ஃபான் உள்ள பிரச்சனை. அது இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு அந்த இடம் இல்லை. பேத்து எஸ்ஏன்னு காமரே முடிக்க வேண்டிக்கான். இப்போ வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கவர்னர் இருக்கார், அவர் காமரே முடிக்க வேண்டிய ஏசியை பொறுப்பு நிற்பாராம். ஆட்களாசையும் பார்க்க மாட்டார். ஜனாதிபதிக்கு தெரியாதா இவர்களுடைய எல்லாம் தெரியும். விலங்கோணுமே டிஃபரன்ஸ். இப்போ 2015 அரசாங்கத்தில் இந்த கவர்னர்மார் செஞ்ச வேலையிலையும் இப்போ ஒரு வேலையும் நடக்கலை என்று தெரியாமேகி உங்களுடைய பேரும் அடிப்பட்டது ஆளுநர் பதவியில். அது எனக்கு தெரியா. அது என்னென்று ஜனாதிபதி தான் செய்யணும். அது அவங்கள்ட்ட விட்டுருவோம். நாங்கள் அதெல்லாம் கேட்டு போகிறது இல்லை. என் லைஃப்லேயே ஆயித்தான் என்னவே இல்லை. நான் யார்ட்டையும் போக மாட்டேனே, கேட்டுக்கொண்டு போக மாட்டேனே. வந்தால் பார்ப்போம், அவ்வளோதான். உங்களுடைய அரசியல் எதிர்கால திட்டங்கள் என்ன? நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஒன்று இந்த நாட்டில் மக்களுக்கு கொடுக்கணும்ன்றே மட்டும்தான் என் ஆசை. எனக்கு கேட்டால் இந்த ஜெனரேஷன் கஷ்டப்பட போகுது. எனக்கு கேட்டால் இப்படியே இந்த எக்கானமியை கொண்டு வந்து வச்சுட்டோம்னு சொன்னால், இதுலேருந்து பிள்ளைகளுக்கு வெளியே வந்து அவங்க யூனிவர்சிட்டி போய் படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு வர விருப்பப்படுவானா? இங்கே இருக்கையிலுமின்ற இந்த அட்மாஸ்ஃபியரை விரும்புவானா? இல்லை. அப்போ அதை அவங்களுக்கு விருப்பம். இப்போ எத்தனையோ ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் நாட்டை விட்டு போகிறாங்க தானே. அப்போ இது அவங்களோட பேசணுமே. அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுத்து இதாக்க வேணும், நாங்கள் தாக்குறோம், நாங்கள் இந்த எக்கனாமி பில்ட் பண்ண எல்லோரும் சேரணும். இந்த டிஸ்கஷன் ஒன்று இல்லை. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டாலே போகிறானோ இல்லை இர்ஃபான். ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் போடுறது என்னதுக்கு இர்ஃபான்? எல்லோரும் வாங்க, எல்லோரும் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் ஒர்க்குக்கு போகணுமே. இந்த நாட்டை மீட்டு எழுப்புறது மட்டும்தான் 1 வருஷமா 1.5 வருஷமா ஒரு டார்கெட் ஒன்று போட்டு எல்லோரும் ஒன்றுபட்டு நாங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் இது. அதுக்கு பிறகு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி எல்லோரும் எலெக்ஷனுக்கு போவோம். நீங்கள் அப்புறம் கூட பார்ட்டி வேலையே செய்யுங்க. இப்படி ஒரு தலைவர் பேசினானே இந்த பார்லிமெண்ட்டில், எனக்கு தரலாட்டி உனக்கு கொடுக்கக்கூடாது. நீ வந்தால் நான் உடனே செய்ய விட மாட்டேன். இதுதான் எங்களோட சிஸ்டம். அப்போ நீ தெரிஞ்சிக்கணும், ஓண்ட வாப்பா இருக்க போகல. ஓண்ட வாப்பாவுக்கு தோஷாபியோகிய கொண்டு இம்பீச்மெண்ட் கொண்ட நேரம் உன்னோட வாப்பாவை காப்பாற்றி எடுத்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க. உன்னோட வாப்பாக்காக வேண்டி எந்த நேரமும் பார்லிமெண்ட்டில் சண்டை பிடிச்ச ஒரு ஆள் ரணில் விக்ரமசிங்க. நீ எங்கே அப்போ? நீ இல்லை. நீ பொசிஷனோ பொலிட்டிக்ஸோ வரப்போ உன்னோட வாப்பா இல்லையே பார்க்கறது. சரி, உன்னோட வாப்பா இருந்தால் நீ பொலிட்டிக்ஸே வரமாட்டேன், உன்னை எடுக்கவே மாட்டேன். வாப்பாக்கு தெரியும் ஓன் அபிலிட்டி என்னன்னு சொல்லி. அதுதான் டங்கனுக்கு கொடுத்தாரு கண்ணத்து கொண்டு ஒரு ஸ்டேஜில் அவர் இல்லாத டைமில் கொண்டு போய் ஸ்டேஜ் ஒன்றில் ஏற்றினேன்னு சொல்லி நினைக்கா. அப்போ வாப்பாக்கு விருப்பம் இல்லாத அரசியல் தான் நீ செய்கிறாய். இப்போ தான் நீ ரோங்காக செய்கிறாய். இப்போ டட்லி சேனானாக்க டிஎஸ் சேனாக்கு ஒரு காலம் வந்து என்ன பாப்பா டட்லி என்ன பாப்பா டிஎஸ்ன்னு செல்லல்லே. நீ ஏன் தனியாக செல்கிற இந்த கதையை பூசா? நாங்கள் கடந்த அதிர்வு நிகழ்ச்சி செய்கின்ற பொழுது திலனி பிரிமாலி உள்ளே இருந்தார். அவர் இப்போது வெளியே வந்து விட்டார். உங்களுடைய இழந்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டீர்களா? என்ன நடக்கும்? அதுக்கு கோர்ட்டால் கொடுத்த ஆர்டர் தான். அவங்க செக் கொடுத்திருந்தாங்க தானே ஆட்களுக்கு எல்லாம். அந்த செக்ஸ் எல்லாத்தையும் உன பண்ண சொல்லி அதுதான் லாஸ்ட் ஆர்டர். அது இன்னமும் நடக்கலை. இனி நாங்கள் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்கும். அடுத்த கோர்ட் டேட்டில் அதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணணுமே. என்ன பே பண்ணிக்காங்க, என்ன பே பண்ணலைன்னு சரி பார்ப்போம். மீண்டு விடலாம். ஹலாலான சலினா வரும். சரி, நன்றி ஆசஸ் அலி அவர்களே. நாங்கள் மிக நீண்ட நேரமாக இளைஞனுடைய தற்போதைய அரசியல் கல நிலவரம் பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்போ மிச்சம் நாளை போகிறோம் நீங்கள் கூப்பிட்டீங்க. ஒரு நல்ல ப்ரோக்ராம் நான் நினைக்கிறேன். மக்கள் இதை எடுத்துக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் எந்தெந்த அரசியல் கட்சி என்னென்ன செய்கிறன்றதை மட்டும் குறிப்பாக நாங்கள் பேசினோம். அதோடு எடுத்து ஒரு புத்திமதியாக எடுத்து செயல்பட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இலங்கை உண்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து எழுப்பாட்டிடும். உங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கும். அது செய்யும். சரி, நிச்சயமாக. இத்துடன் அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இன்றைய தினம் எமது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மேல் மாகாண முன்னாள் ஆளுநர், தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் திரு ஆசஸ் அலி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.